Namaskaram. Welcome to Heritage of India classes, Prabandhams, Stotrams and Srivaishnavism. இன்னைக்கு மார்கழி மாசத்தை ஒட்டி அடியேன் எடுத்துட்டு இருக்கிற ஸ்பெஷல் upanyAsam டாபிக் வந்து the pinnacle of Thiruppavai, Pasurams 28 and 29 அப்படிங்கிற மாதிரி. அதாவது பின்னக்கள்ங்கிறது ரெண்டு விதத்துல அது பொருந்தும்னு சொல்லலாம். ஒன்று, these are the last two substantive Pasurams of Thiruppavai. Pasuram number 30 is Palashruti. ஸோ அந்த விதத்தில் அது திருப்பாவினுடைய உச்சிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னொன்று, அந்த அர்த்தத்திலையும் பார்த்தேன்னாக்கா இது வந்து துவய மந்திரத்தினுடைய முதல் பாகத்தையும் ரெண்டாவது பாகத்தையும் இந்த ரெண்டு பாசுரங்கள் சேர்ந்து சொல்றதுனால அந்த விதத்துலையும் இது ரொம்ப வசதியானது, அந்த விதத்துலையும் இது உச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதனால அடியேன் has called it the pinnacle of திருப்பாவை. கரவைகள் பின் சென்று சிற்றம் சிறுகாலே அப்படிங்கிற அந்த இரண்டு திருப்பாவைகளோட அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் அடியேன் will start with அடியேன்'s prayer and then the Tanyans and then we will get to the upanyasams. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளை உலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே, ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் சிறுமதியுடைய ஏழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்க கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி. ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். ஸ்ரீசைலேஷதயா பாத்ரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்யுத பதாம்புஜயுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ருணாய மேனேய अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. திருப்பாவை தனியன்கள். நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரः சித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜிநிகளிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்மை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. இந்த தனியன் வந்து கம்போஸ் பை ஸ்ரீ பராசர பட்டர். இந்த அர்த்தத்தை சுருக்கமாடியேன்னு சொல்லிடுறேன். இது தாயாரை பற்றி, ஆண்டாள் பற்றி சொல்கிறார். She who woke up Sri Krishna who was sleeping on a Pinnai Pirati's high hill-like bosom அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து 19வது திருப்பாவையில் உள்ள நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாய் தரவாங்கிற மாதிரி சொல்கிறாரு இல்லையோ, அதை வச்சு சொல்கிறார் அவர். Also announcing her Sheshatvam or servanthood that has been declared in hundreds of Upanishads which are the head of Vedas. She forcibly enjoys him அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். I'll get back to this in a moment. Forcibly enjoys him, கிருஷ்ணனை சொல்கிறார். who was chained, விலங்கிடப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி by her own garland, சூடி கொடுத்த மாலையினால he was chained அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். To this Goda may these repeated pranams apply to her over and over again அப்படிங்கிற மாதிரி. பராசர பட்டருக்கு has a good sense of humor நினைக்கிறேன். அதனால் பலாத்கிருத்ய புங்க்தே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆண்டாள் பலாத்காரம் செய்து விட்டாள்
அப்படியே நாளைக்கே தமிழ் நியூஸ் பேப்பர்ஸில் ஹெட்லைன்ஸ் வந்துட போகிறது. அது என்ன ஃபோர்சிபிள் என்னன்னாக்கா, ஷி ஹஸ் டேக்கன் தி இனிஷியேட்டிவ். சும்மா தூங்கிட்டு இருந்த கிருஷ்ணனை போய் எழுப்பி அவனை போய் அனுபவிச்சாலோ இல்லையோ, அவனுடைய திருநாமங்கள், இது குணங்கள், கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சாலோ இல்லையோ, வித்தவுட் ஜஸ்ட் சிட்டிங் ஸ்டில், அந்த மாதிரி இல்லாமல் தானே போய் அவன் எல்லாரையும் எழுப்பி அவனையும் எழுப்பி அனுபவிச்சாலோ இல்லையோ, அந்த விதத்தில் பலாத்கிருத்திய புங்தே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பலாத்காரமாக அனுபவிச்சவள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. அர்த்தம் கீழே போட்டிருக்கு. ஸ்ரீ ஆண்டாள், ஹெய்லிங் ஃப்ரம் ஸ்ரீவில்லிபுத்தூர். இது வந்து கம்போஸ் பை ஸ்ரீ உய்யக்கொண்டார்னு ஒரு ஆச்சாரியர் அவர். Sri Andal, hailing from Srivilliputtur of swans-filled paddy fields, composed or sang a glorious garland of several padigams, undivided padigams. And the whole thing is one prabandham. It's not divided into individual tirumuris and the mari kadiyadu. Padigams of verses with sweet melody to the Lord of Sri Rangam, a prabandham worth a deep study அப்படிங்கிற மாதிரி. She also offered a garland of flowers to Sri Vattapatra Shahi Perumal of Srivilliputtur that she herself had worn. May we chant her glory அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது, ஓ லேடி who wore a garland and gave it to Sri Vattapatra Shahi Perumal of Srivilliputtur, oh lightning like dazzling ray அப்படிங்கிற மாதிரி சொல்றார். Oh multi-bangled one who sang Thiruppavai about a long established tradition of Nonbu and through it became capable of blessing us. You have said to Manmata in Nachiyar Tirumazhi 1.1. Nachiyar Tirumazhiயில் வந்து முதல் பாசரத்தில் முதல் பதிகத்தில் முதல் பாசரத்தில் சொல்கிறா, வேங்கடவர்க்கு என்னை விதித்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது வெய்யதோ தம் தழலுமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. வேங்கடவர்க்குன்னு என்னை இது பண்ணிடு ஆக்கிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆர்டைன் மீ டு சர்வ் த லார்ட் ஆஃப் திருவேங்கடம் ஒன்லின்னு அதுதான் அவர் சொல்றாரு. அவர் வேங்கடவர்க்கு என்னை விதின்னு நீ சொன்னியே, அது வந்து நாங்களும் ஃபாலோ பண்ணணும், அதுலேருந்து ஸ்ட்ரே பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீ அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரியா? ஸோ அதுவும் வந்து ஸ்ரீ உய்யக்கொண்டார் சுவாமிகள் எழுதினது. ஸோ again we'll now get to the Avatarikai. I'll make a brief Avatarikai and then get to the individual Pasurams. So Thiruppavai வந்து again I do it with some trepidation because இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபந்தம். It's been extensively commented upon. So it's very hard to say anything new here, but again we'll just try to repeat some of the important things, even if you may have heard them hundreds of times. திருப்பாவைங்கிறது ரொம்ப அழகான பதியம். It's a very glorious பிரபந்தம். 30 பாசுரங்களுடையது. பிரபந்தங்கள்லேயே ப்ராபப்ளி த மோஸ்ட் பாப்புலர் பிரபந்தம் இதுதான். திருப்பாவை தமிழ்நாட்டில் யார்கிட்ட போய் கேட்டாலும் திருப்பாவை என்ன தெரியுமா கேட்டால் யூஸ்வலி தே வில் சே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி. திருவாய்மொழி கேட்டிருக்கேளா அப்படின்னாக்கா ஐம் நாட் ஷூர் தட் மெனி பீப்புள் வில் சே எஸ். ஸோ அந்த விதத்தில் மோஸ்ட் பாப்புலர் அது ஆண்டாளும் ஸ்ரீ ஆண்டாளும் அதே மாதிரி ப்ராபப்ளி த மோஸ்ட் பாப்புலர் ஆழ்வார்னு சொல்லலாம். பிரபந்தம் இஸ் ரிச் இன் இன்னர் மீனிங் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஐ வுட் சே தட் எல்லா பிரபந்தங்களையும் விட கூட திருப்பாவை இதில் வந்து வியாக்கியானங்கள் பார்த்தேன்னாக்கா அதில் வந்து அந்த இன்னர் மீனிங், இந்த சுவாபதேசம்னு சொல்கிறாலே அந்த இன்னர் மீனிங்கை எடுத்து சொல்கிறதுங்கிறது கன்சிடர்ட் வெரி இம்பார்ட்டன்ட். and perhaps even more so, திருப்பாவைக்கு the inner meanings are less subtle, or I would say more subtle than in many other prabandhams. அதனால it's an inner meaning, widely commented, நிறைய பேர் இதுக்கு வியாக்கியானம் சாதிச்சிருக்கா. as the flow of a good story. சும்மா சிறிய திருமணம்லாம் பார்த்துருக்கோம், அதில் வந்து ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது. அதே மாதிரி திருப்பாவையிலையும் ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது. மார்கழி நோன்பு பற்றி டிக்ளேர் பண்ணுறா. we'll get to that in just a moment. And it captures the Upanishads and the Sri Vaishnavite tenets. வேதம் அனைத்துக்கும் வித்தாகம்னு சொல்கிறாளோ இல்லையோ. And it also creatively uses the guise of a நோன்பு to do so. அதை நோன்பு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சாக்காக வியாஜமாக வச்சுட்டு இந்த விசிஷ்டாத்வைதத்தினுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ்லாம் ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறா. யார் ஒரு சின்ன பொண்ணு அது அந்த விதத்தில் வந்து இட்ஸ் வெரி அஸ்டானிஷிங், it's very amazing, and it's very interesting as well. So it's very captivating, because the charm of a young girl waking up a village and taking them to Krishnan and presenting a marvelous case for his anugraham. அது வந்து யாருக்கு அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். இது
As Adiyan has already mentioned, 28 and 29 are concluding substantive Pasurams. அது வந்து நிறைய விஷயங்களால் அடங்கியிருக்கு. அதில் வந்து எம்பெருமானுடைய சௌலபியத்தை அதை எடுத்து காமிக்கிறது. சௌலபியம்னாக்க சுலபம்ங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சுலபம் சௌலபியம் தேர் ரிலேட்டட். சிம்பிளிசிட்டி, எளிமை அப்படிங்கிற மாதிரி, ஆக்சசிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரியானது. இன் ஜெனரல் இந்த கிருஷ்ணாவதாரம் வந்து இந்த அவனுடைய சௌலபியம், ஈவன் சௌஷீலியத்தை எடுத்து காமிக்கிறது அப்படின்பா. சௌலபியம்ங்கிறது ஆக்சசிபிலிட்டி, சௌஷீல்யம்ங்கிறது தான் பெரியவன், மற்றவாச்சி எது தன்னோட கீழே இருக்கா அப்படின்லாம் பார்க்காம எல்லாரையும் தன்னுடைய நிலையில இருக்கிற மாதிரி ட்ரீட் பண்றது அப்படிங்கிற மாதிரி. கிருஷ்ணன் வந்து மற்ற ஆயர்கள் வந்து அவர்கள் கூட தன்னை சமநிலையில வச்சுருந்து அவள் கூட எல்லாம் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார். அதனால வந்து போத் சௌலபியம் அண்ட் சௌஷீல்யம் அப்ளை டு திஸ் அவதாரம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து எடுத்து சொல்றது. ஹைலைட் இஸ் சௌலபியம். கோவிந்தாங்கிற நாமமே வந்து அவனுடைய சௌலபியத்தை எடுத்து சொல்றது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்ஃபேக்ட் போத் தீஸ் பாசுரம்ஸ் 28 and 29ல கோவிந்தா அப்படிங்கிறது அந்த பேரை சொல்லி கூப்பிடுறா. இதுக்கு முந்தின பாசுரத்துல 27வது பாசுரம் இருக்க, அது வந்து இந்த சக்கர பொங்கல் பாசுரம் சொல்லுவாள். இந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு இந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தை அங்க ஆரம்பிக்கிறாய். இந்த 27வது பாசுரத்துல அந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தை 28 and 29 அதுல ரெண்டுத்திலையும் கண்டினியூ பண்றா. ஸோ அந்த விதத்துல 3 பாசுரங்கள் சேர்ந்தாப்புல அந்த கோவிந்த நாமத்தை மகிமையை சொல்லும் அது. அந்த ஸோ ஹைலைட் இஸ் சௌலபியம் அந்த ஜீவாத்மாஸ் எட்டர்னல் ரிலேஷன்ஷிப் வித் பரமாத்மா. பிரணவம்னு எடுத்துட்டேன்னாக்க அகாரம் உகாரம் அகாரம் மூணும் சேர்ந்து தான் பிரணவம் அப்படிங்கிற ஓம் அப்படிங்கிற இந்த சப்தம் அது. அதில் வந்து அகாரம்ங்கிறது ரெப்ரசன்ஸ் ஸ்ரீபதினு சொல்லுவா, மகாரம்ங்கிறது ரெப்ரசன்ஸ் ஜீவாத்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஸோ அந்த அகாரம் உகாரம் அகாரம் மூணும் சேர்ந்தது வந்து வாட் இட் சிக்னிஃபைஸ் அப்படின்னாக்க அந்த ஸ்ரீபதி ஆகிய ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிற அகாரத்துக்கு மகாரம்னு சொல்லப்படுற ஜீவாத்மா வந்து அடிமை அப்படிங்கிற மாதிரி, அவனுக்கு சர்வன்ட் சேஷன் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து இவனும் எடுத்து சொல்றாவள் இந்த பாசுரங்கள்ல வரும் இது. ஸோ ஜீவாத்மாஸ் எட்டர்னல் ரிலேஷன்ஷிப் வித் பரமாத்மா. அந்த ஓம்ங்கிற வார்த்தை வந்து திருமந்திரத்தினுடைய முதல் இது சவுண்டே இந்த ஓம் அப்படிங்கிறது தான். அதனுடைய அர்த்தமே வந்து அகாரத்துக்கு மகாரம் அடிமை. அந்த விதத்துல அவன் வந்து சேஷி, அவன் வந்து எஜமானன், நம்மளாம் சேஷர்கள், நம்மளாம் வந்து அடிமைகள் அப்படிங்கிற மாதிரியா இருந்தது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இட்ஸ் அன் எட்டர்னல் ரிலேஷன்ஷிப் வித் பரமாத்மா. ஸோ we will get to that when we talk about the வியாக்கியானம் for the Pasurams. And also it talks about the him as the upayam. எம்பெருமான் தான் upayam. Of course even he is also the destination. And kainkaryam to him is the phalan அப்படிங்கிற மாதிரி. அவன் தான் upayam அப்படிங்கிறத வந்து அது முதல் பாசுரமான அந்த கரவைகள் பின் சென்று அப்படிங்கிற பாசுரத்தில் வரப்போகிறது. அது வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும். அந்த அவனை வந்து உபாயமாக பற்றுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வரும் அது எஃபெக்டிவ்லி. அதே மாதிரி அடுத்த பாசுரம் 29வது பாசுரம் சிற்றஞ்சிறுகாலேங்கிறது வந்து அவனுக்கு கைங்கரியம் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்றது அது. ஸோ கைங்கரியம் டு ஹிம் அஸ் பலன், அதுதான் நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு வேணுங்கிற பலன் அப்படிங்கிற மாதிரி. இந்த துவய மந்திரத்தை எஃபெக்டிவ்லி இட் இன்க்ளூட்ஸ் துவய மந்திரா இன் இட், பிகாஸ் துவய மந்திரத்தினுடைய முதல் லைன் வந்து உபாயத்தை பற்றி சொல்றது, அதனுடைய 2வது லைன் வந்து அவனோட கைங்கரியத்தை பற்றி சொல்றது. We'll get to the dvaya mantra in just one moment. Also prapattiinuடைய அங்கங்கள், பிரபத்திங்கிறது sharaNAgati or surrender to emperumAn அப்படிங்கிறது. பிரபத்தியினுடைய அங்கங்கள் என்னவோ அந்த அங்கங்களை வந்து இந்த கரவைகள் பின் சென்றுங்கிற பாசனம் வந்து ரொம்ப சட்டிலா சொல்றது அப்படிங்கிற மாதிரி. அதாவது சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஆப்வியஸா இருக்கும், சில விஷயங்கள் வந்து அது ஒரு டீப் அண்டர் கரண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்துல வந்து அந்த angas of prapatti வந்து they are not very obvious, but வியாக்கியானத்துல பார்க்க போறோம் exactly how the 5 angas வந்து they are captured அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். சரியா? The dvaya mantra அப்படிங்கிறது I want to mention that because you may most of you are already familiar with it. So இதைத்தான் வந்து இந்த 2 பாசுரங்களும் illustrate பண்றது அப்படிங்கிற மாதிரி. ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியேன்னு முதல் லைன் சொல்றது. I will give you a simple meaning. ஸோ இது வந்து நம்ம வந்து எக்ஸ்டென்சிவா நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து உலகம் உண்ட பெருவாயா அப்படிங்கிற திருவாய்மொழி பதிகத்துல வந்து சுவாமி நம்மாழ்வார் வந்து இந்த துவயமந்திரத்தினுடைய முதல் லைனை ஒரு டெம்ப்ளேட் மாதிரி யூஸ் பண்ணி எம்பெருமானுக்கு சரணாகதி அடையறாரு. அது ஸோ அந்த அதனுடைய யூடியூப் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா அதுல வந்து இது துவய மந்திரம் வந்து ஹஸ் பின் எக்ஸ்டென்சிவ்லி டிஸ்கஸ் தேர். அதே மாதிரி ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி அப்படிங்கிற இன்னொரு திருவாய்மொழி பதிகத்துல வந்து அதுல வந்து எம்பெருமானுக்கு வந்து வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வருதோ இல்லையோ, அதுலயும் வந்து the second line of the துவய மந்திரம் is captured there அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த உபன்யாசங்கள், அந்த 2 பதிகத்தினுடைய உபன்யாசங்கள் பார்த்தீங்கன்னாக்கா you will see a more extensive treatment of the துவய மந்திரம். But because the time here
very short. I just want to give a very brief meaning of the Dvaya mantram. Sriman Narayana Charano Sharanam Prapadye. Sriman Narayana ஸ்ரீதேவியுடன் சேர்ந்து எப்பவும் பிரியாமல் இருக்கிற அந்த ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானே, அவனுடைய அவனுடைய திருவடிகளை சரணம் உபாயமாக பிரபத்தியை பற்றுகிறேன். அவன்தான் உபாயம் அப்படிங்கிறது எடுத்து சொல்றது. ஸோ ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை உபாயமாக பற்றுகிறேன் அப்படிங்க சொல்றது வந்து முதல் லைன் ஆஃப் தி துவய மந்திரம். ஸ்ரீமதே நாராயணாய நமக. ஸ்ரீமதி அதே மாதிரி ஸ்ரீமன் நாராயணாய ஆயங்கிறது வந்து நாலாம் வேற்றுமைன்னு சொல்வா. தட் சஃபிக்ஸ் வந்து இட் மாடிஃபைஸ் நாராயணனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆக்குறது அது. ஸோ அந்த நாலாம் வேற்றுமை வந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஸ்ரீமதே நாராயணாய அப்படி மாத்திரம் பார்த்தேன்னாக்கா அவனுக்கு கைங்கரியம், அவனுக்குன்னு கைங்கரியங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றது. நமகன நம ஒண்ணுமே என்னுடையது இல்லை, அகங்காரம் மமக்காரம் ஒண்ணுமே இல்லாமல் இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுவேன் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றது அது. அதனால ஸ்ரீமதே நாராயணாய நமக அப்படிங்கிறது. இந்த ரெண்டாவது பாசுரம் வந்து இந்த சிற்றஞ்சிறுகாலை அப்படிங்கிற பாசுரம் வந்து எக்ஸ்பிளிசிட்டா சொல்ல போறது, அதை பார்க்க போறோம். அது திருப்பாவையுடைய ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு மெனி ஆஃப் யூ know this already. முதல் 5 பாசுரங்களோட பாவை நோன்பு அதனுடைய அது ஒரு சங்கல்பம் மாதிரி சொல்ற. அதுல வந்து பாவை நோன்புன்னா என்ன, அதனுடைய பிரின்சிபிள் என்ன, அதனுடைய பர்பஸ் என்ன, அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதில் உள்ள என்னென்ன ஆஸ்டரிட்டிஸ்லாம் அவள் ஃபாலோ பண்ணுவா அப்படிங்கிறதுலாம் அழகாக எடுத்து சொல்கிறா முதல் 5 பாசுரங்களில். அதுக்கப்புறம் உள்ள ஸோ அது வந்து தட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாசுரத்துலேருந்து அதுலேருந்து இந்த இது வரைக்கும் போகிறது. இந்த 5வது மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனையில் வரைக்கும் போகிறது அது. அப்புறம் 6லேருந்து 15 புல்லும் சில மினகான்லேருந்து ஆரம்பித்து எல்லை இளங்கிளியை வரைக்கும் இந்த ஸ்ரீ ஆண்டாள் கோஸ் அபவுட் வேக்கிங் அப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் டு கம் அண்ட் பெர்ஃபார்ம் த நோன்பு அப்படிங்கிற மாதிரி. 16 இந்த நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய அதுலேருந்து ஆரம்பித்து அவன் வந்து நந்தகோபாலனுடைய வீட்டுக்கு போய் அங்கே உள்ள எல்லாரையும் வரிசையாக எழுப்புறா. நந்தகோபாலன் எழுப்புறா, யசோதாவை எழுப்புறா, அப்புறம் பலராமன் எழுப்புறா, நப்பின்னை எழுப்புறா, கண்ணன் எழுப்புறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ரஃப்லி வாட் த 23rd பாசுரம். மாரிமலை முழஞ்சல் மன்னி கிடந்துறங்கும் கிட்டத்தட்ட அது வரைக்கும் அது பேலஸ் வேக்ஸ் அப் கிருஷ்ணா, நப்பின்ன, யசோதா, பலராமா எல்லாரையும் 24லேருந்து 29 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட அன்றி உலகம் இழந்த அடி போற்றிலேருந்து ஆரம்பித்த சிற்றஞ்சிறுகாலை வரைக்கும் அந்த க்ளோரிஸ் ஆஃப் எம்பெருமான் அண்ட் ஆல்சோ ரிக்வெஸ்டிங் எட்டர்னல் சர்வீஸ் டு அந்த கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறத ரிக்வெஸ்ட் பண்ணுறா. 30வது பாசுரம் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை, அதில் வந்து இந்த பலஸ்ருதியை சொல்லிட்டு அந்த அதோட அந்த பிரபந்தம் நிறைவு பெறுறது. சரியா? ஸோ அது வந்து தட்ஸ் அன் அவதாரிக்கை. நவ் வி ஆர் கோயிங் டு கெட் டு தி இண்டிவிஜுவல் பாசுரம்ஸ். அது பார்க்கலாம் அது. ஸோ முதல் ஸோ பிகாஸ் அடியேன் இஸ் கோயிங் டு கிவ் அ வியாக்கியானம், by the way I should have mentioned on the previous page. So all the pranams to all the commentators that Adiyan has consulted, Uttamur Swamigal, Periyavachan Pillai. There are some contemporary ones who have essentially used the வியாக்கியானம்ஸ் ஆஃப் த ஏர்லியர் பூர்வாச்சாரியாஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸ்ரீ கோபாலகிருஷ்ணமாச்சாரியார்னு ஒருத்தர், சக்கரவர்த்தி ஆச்சாரியார் சுவாமி அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஈவன் தோ தே ஆர் கண்டெம்பரரி, தே ஃபாலோட் தி பூர்வாச்சாரியாஸ் காமெண்டரிஸ். அந்த விதத்தில் வந்து even the பூர்வாச்சாரியாஸ் who are not explicitly mentioned here, they are kind of indirectly covered அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அது சரியா? அவள் எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாம்ஸ், அடியனுடைய நமஸ்காரங்கள். ஸோ முதல் பாசுரம் பார்க்கலாம். முதல் பாசுரம்னாக்கா 28th பாசுரம் வந்து கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் அப்படிங்கிற பாசுரம். ஸோ இதில் வந்து துவய மந்திரத்தினுடைய முதல் பாகம் இருக்கு. முதல் பாகம்ங்கிறது உபாயத்தை சொல்றது. ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை உபாயமாக பற்றுகிறேன் அப்படிங்கிற மாதிரி. இங்கே பார்த்தேன்னாக்கா யூ ஒன்ட் see an explicit phrase that says அவனுக்கு உபாயமாக பற்றுகிறேன் அப்படின்னு தெரியாது அது. பட் அந்த பிரபத்தியினுடைய அங்கங்கள் which I'm going to talk about on the next slide, அதில் அது வந்து மென்ஷன் பண்ணுறது. பட் அதுவும் in an indirect way. So it takes the Acharya's commentaries to know that. சரியா? So again what I've done is, of course, the colors வந்து முதல் லைன் வந்து the actual the Tamil version of the Pasuram line, then the transliteration in English, and then the meaning in English அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணிட்டு வருது. அதனுடைய the most important obvious meaning வந்து சிவப்பு கலரில் போட்டிருக்கேன். கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு போட்டிருக்கேன். That's the most obvious, or rather the most important obvious most important line அப்படிங்கிற மாதிரி அது, or one of the most important lines அப்படிங்கிற மாதிரி, especially one whose meaning is very clear, that you don't have to go to the swapadesam to understand its meaning அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தேன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இட் சேஸ் உந்தனோடு கோவிந்தான்னு கூப்பிடுறா. கோவிந்தாங்கிறது அவனுடைய சௌலபியத்தை சொல்கிற பேர் அது. அதனால் வந்து முதல் பாட்டில் மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற பாசுரத்தில் எந்த பேர் யூஸ் பண்ணுறா? நாராயணனே
நானே நமக்கே பறை தருவான் அந்த நாராயணன் பத்தி சொல்றான். அந்த நாராயணன்கிறது அவனுடைய பரத்துவத்தை, his supremacy, அதை சொல்ற பேர் அப்படிங்கிற மாதிரி. கோவிந்தா on the other hand is considered to be a திருநாமம் that refers to his சௌலபியம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால அந்த சௌலபியத்தை சொல்ற பேரை வந்து இந்த பாசுரத்துல யூஸ் பண்றா. ஜஸ்ட் லைக் இந்த ப்ரீவியஸ் பாசுரம், அதாவது அந்த இதில் வந்து இந்த சக்கர பொங்கல் பாசுரம்னு சொல்ல கூடார வெல்லம் சீர் கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கோவிந்தா உந்தன்னோடு உறவு, உறவு ஏல்ங்கிறத விட்டுடுங்க, அது ஒரு அசைச்சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இட் டசன்ட் ஹேவ் எனி மீனிங் பர் சே. உறவு நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உனக்கும் எனக்கும், உனக்கும் பரமாத்மாவான உனக்கும் எங்களுக்கும் ஜீவாத்மாக்கான எங்களுக்கும் உள்ள உறவு, இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கே, அந்த உறவு நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. That's a relationship that is eternal. You cannot destroy it and I cannot destroy it அப்படிங்கிறார். ஸோ அது பாருங்க, பெருமாளை சேலஞ்ச் பண்ற மாதிரி சொல்றாரு. சுவாமி, நீர் வந்து பெரிய பரத்துவம் இருக்குன்னு சொல்றேன், சுவாதந்திரியன் அப்படின்னு சொல்றேன், நான் நினைச்ச என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். உமக்கும் இது பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து இருக்கே, இது அதான் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? நீ சேஷி, நான் சேஷன், நீ எஜமானன், நான் அடிமை அப்படிங்கிற மாதிரி. அந்த ரிலேஷன்ஷிப்பை உம்மால கூட மாற்ற முடியாது சுவாமின்னு அப்படின்னு சேலஞ்ச் பண்றா. அந்த மாதிரி சொல்றாரு. ஏன்னாக்கா அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கே, அந்த 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 சேஷத்துவம், சேஷத்துவ ஞானம், அதாவது நம்மெல்லாம் அவனுக்கு அடிமைகள் அப்படிங்கிற அந்த ஞானம் இருக்கு. அந்த ஞானம் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஸ்ரீ வைஷ்ணவிசம். அதை வந்து இந்த லைன் சொல்றது, கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. என்னாலையும் ஒழிக்க முடியாது, உன்னாலையும் ஒழிக்க முடியாது. ஐ கேனாட் கெட் ரிட் ஆஃப் இட், யூ கேனாட் கெட் ரிட் ஆஃப் இட், ட்ரை அப்படிங்கிற மாதிரி சேலஞ்ச் பண்றா. பட் எனிவே அது இம்பார்ட்டன்ட் லைன் அப்படிங்கிறனால சிவப்பு கலர்ல போட்டிருக்கேன். மற்றதெல்லாம் வந்து இந்த ரெகுலர் கலர்ல போட்டிருக்கேன் இது. பட் ஆனாலும் ஸோ தி அதர் ஒன்ஸ் பெரிட் இன் தீஸ் அதர் லைன்ஸ் ஆர் தி அங்காஸ் ஆஃப் த பிரபத்தி அப்படிங்கிற மாதிரி. அது மூலமாகத்தான் தெரிஞ்சுக்கணும் இது வந்து துவயத்தினுடைய முதல் பாகத்துக்கு சமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வில் கெட் டு தட் இன் அ மோமெண்ட். ஸோ சிம்பிள் மீனிங் சொல்றேன். ஆண்டாள் சொல்றா, கிருஷ்ணன் கிட்ட டைரக்டா பேசுறா, கண்ணன் கிட்ட, கண்ணா கறவைகள் பின் சென்று, நாங்க என்ன ஆயர் குலத்துல இருக்கிறவா, நாங்க என்ன பண்றோம், நாங்க கறவைகள் பின் சென்று, கறவைகள்னா கறக்கிற மாடுகள், பசுக்கள் இருக்கே, கறவை மாடுகள், எருமைகள், அவா அதுகளுக்கு பின்னாடி போய் அதை காலம்பரவா என்ன பண்ணுவா, காலம்பர காட்டுக்கு அழிச்சுன்னு போவாளோ இல்லையா, அங்க புல் மேய்ஞ்சிட்டு சாயங்காலம் திரும்பி அழிச்சுன்னு வருவா. தட்ஸ் என்டையர் லைவ்லிஹுட் அப்படிங்கிற மாதிரி, டு ஏர்ன் தேர் லைவ்லிஹுட் அப்படிங்கிற மாதிரி. கறவைகள் பின் சென்று, அந்த மாதிரி கறக்கிற மாடுகளுக்கு பின்னாடி போய் கானம் சேர்ந்து காட்டுக்கு போய் where there's grass available for them to graze அப்படிங்கிற மாதிரி சேர்ந்து உண்போம் அப்படிங்கிறது, லிட்ரலி உண்போம் மீன்ஸ் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. வாட் இட் மீன்ஸ் இஸ் that is our livelihood. அதை வச்சுன்னா நாங்கள் சரீரத்தை விருத்தி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்புறம் தன்னோட நைச்சியானுசந்தான மாதிரி தன்னுடைய இதை அந்த ஆயர் குலத்தை பத்தி சொல்றா. அறிவு ஒன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். சுவாமி, நாங்கள் இருக்கிறது வந்து ஆயர் குலம் சுவாமி, இது கவ்ஹர்ட் கிளான் அப்படின்னு சொல்லுவாள், அது மாதிரி இது. அது வந்து அறிவு ஒன்றுமில்லாத ஆய்குலம் அப்படிங்கிற, அறிவு ஒன்றுமில்லை சுவாமி, புத்தியே கிடையாது அவளுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இல்லை, அந்த ஞானம் இருக்கே. அவ எத்தனை பேர் உபனிஷத்துகள் படிச்சிருக்கா, எத்தனை பேர் பிரம்மசூத்திரங்கள் படிச்சிருக்கா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவளுக்கு வந்து அந்த மாதிரியான ஞானம் கிடையாது. பிகாஸ் தேர் ப்ரொஃபஷன், தேர் ways of making a livelihood does not require reading the Upanishads and so on. அதனால தான் ஞானம் இல்லாத அப்படிங்கிற மாதிரி இன்டர்பிரட் பண்ணிக்கோங்க. அறிவு ஒன்றும் இல்லாத, பகவத் விஷயத்தை பத்தி ஞானம் இல்லாத ஆய்குலத்தை, அந்த ஆய்குலம் இருக்கே, இந்த கவ்ஹர்ட் கிளான், அதுல நீ பிறந்திருக்க. அதுல வந்து உந்தன்னை பிறவி பெருந்தன்னை, அதுல நீ பிறந்திய, அது வந்து எவ்வளவு மகாபாகியம் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. பிறவி பெருந்தனை புண்ணியம், அது வந்து வாட் அ கிரேட் பிளெஸிங் இட் இஸ். அதை யாம் உடையோம், அது அந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுல ஒரு எவ்வளவு ஒரு கிராட்டிடியூட் அதில் தெரியுது சுவாமி. பாருங்க, அது அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து சுவாமி, you could have chosen any other the kulam that you wanted to be incarnated in, and yet you chose the cowherd clan. அதுக்கு நாங்கள் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோம் சுவாமி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு கிரேட்ஃபுல்லாக சொல்கிறாத. அதுதான் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்புறம் சொல்கிறா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, உனக்கு சுவாமி, உனக்கு குறையவே ஒன்றும் கிடையாது சுவாமி, நீ தான் அகிலகேய பிரத்தினீகன்னு சொல்கிறா ஒன்று. அதாவது என்னென்ன கெட்ட குணங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் நேர் ஆப்போசிட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உயர்வர உயர்நலம் உடையவன், ஒன்ன இதை தவிர வசந்த கல்யாண குணங்கள்
குணங்கள் ஒருத்தருக்குமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான உயர்நலம் உடையவன் நீ. திருமேனி அழகு அச்சோ ஒருவர் அழகியவான்னு திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறாரு. அந்த மாதிரி இந்த அழகு ஒருத்தரால இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட அழகு உன்னோடது அப்படிங்கிற மாதிரி. அதனால உனக்கு தோஷங்கிறது ஒண்ணுமே கிடையாதே சுவாமி. எங்களுக்கெல்லாம் வந்து பயன் என்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. உனக்கு அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாதே சுவாமி. ஞானம் ஆனந்தம் இது ஞானம் ஆனந்தமயம் இல்லையா? ஸோ ஞானம் ஆனந்தம் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு இல்லையா? அதனால குறைவு ஒன்றும் இல்லாத கோவிந்தா, அப்படிப்பட்ட குறையே இல்லாத கோவிந்தனே, உன்னோட உறவு நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உனக்கும் எனக்கும் ஒரு there's a great relationship. அது வந்து பின்னாடி பார்க்க போறோம். பட் ரைட் நவ் யூ கேன் ஜஸ்ட் டேக் தட் ஒன் ரிலேஷன். நீ சேஷி, நாங்க சேஷன். நீ எஜமானன், நாங்கள் அடிமை. யூ ஆர் த மாஸ்டர், வி ஆர் த சர்வன்ட். நீ என்ன சொல்றியோ அதை நாங்க பண்ணுவோம். அது தட்ஸ் வாட் கைங்கரியம் இஸ். அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க. பாருங்க சுவாமி, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இட்ஸ் எட்டர்னல். அது இட் டிடன்ட் ஸ்டார்ட் எஸ்டர்டே. இப்போ நமக்கு அம்மா தாயார் தந்தைகள்லாம் இருக்கா. தாயார் தந்தைகள்கிட்ட நம்ம எவ்வளவு அட்டாச்சா இருக்கோம். And yet when you examine, okay, when did that relationship with your தாயார் தகப்பனார் ஸ்டார்ட் அப்படின்னு பார்த்தேன்னாக்க, it started only with this birth. போன ஜென்மத்துல உங்களுக்கும் அவளுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருந்ததா? இல்லையே, கனெக்ஷனே கிடையாது. அந்த விதத்துல even though you have a great attachment to them, you didn't have any relationship with them in the previous birth. And if heaven forbid, if you were to be born again, அப்போ வந்து there's no, most likely you will not have any relationship with them, with their embodiment அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆனா இந்த நமக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து இட்ஸ் நாட் அ டிரான்சியன்ட் ரிலேஷன்ஷிப். அடியேன் uses the phrase ரயில் ஸ்நேகிதம் very often. The friendship that you build up in a train, which disappears the moment one of you gets off the train. அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இட்ஸ் an eternal relationship. அதனால தான் அதை ஒழிக்க முடியாது. அனாதி காலமாக இருக்கிற ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உறவேல் நமக்கு எங்கு ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. சுவாமி, நாங்கள்லாம் வந்து விஷயம் தெரியாத குழந்தைகள் சுவாமி. பிள்ளைகள்ங்கிறத குழந்தைகள்னு எடுத்துக்கோங்க. அறியாத பிள்ளைகளும், we artless children, we are naive children அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம் சுவாமி. அதனால we are very unsophisticated சுவாமி. மனசுல தோணுதை பட்டுன்னு சொல்லிடுவோம். நாங்க இதுக்கு முன்னாடி ஃபில்டர் போட்டு சொல்லலாமா சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஆராய்ஞ்சு சொல்றவா இல்ல சுவாமி. அறியாத பிள்ளைகளும். அதனால சில சமயங்கள்ல வந்து அன்புனால, எங்களுக்கு உன் மேல இருக்கிற எக்கச்சக்கமான அன்புனால உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. உன்னை வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கூப்பிடுறதுக்கு பதிலாக உன்னை வந்து கொஞ்சம் லெஸ் தென் அந்த டிசையர்ட் நேமை வச்சுன்னு உன்னை கூட்டிருந்தாலும் கூட்டிருப்போம் சுவாமி. ஆனா அதுக்காக வேண்டி சிறு பேர் அழைத்தனவும் அந்த பேரை வச்சு கூட்டதுக்காக வேண்டி சீரி அருளாதே அப்படிங்கிற பியூட்டிஃபுல் ஃப்ரேஸ். சீரி அருளாதே அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் an inherently contradictory phrase அப்படிங்கிற மாதிரி. சீர்றதுங்கிறது கோச்சுக்கிறது, அருள்றதுங்கிறது அனுகிரகம் பண்றது. சீர்றதும் அருள்றதும் வந்து they don't go together. பட் ஆனா அழகா சொல்றா, சீரி அருளாதே அப்படிங்கிற மாதிரி. வியாக்கியானத்துல பார்த்தேன்னாக்க எம்பெருமானுக்கு கோபம் வந்தாலும் அதுவும் அது ஒரு அருள் மாதிரி தான். அது ஏன்னா அவனுடைய கோபம் வந்து நல்ல ஒரு ரீசனுக்காக வேண்டி இருக்கும், நல்ல முடிவோடு இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுவும் ஒரு அருள் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதனால அந்த சீராதே கோச்சுக்காதே அப்படின்னு சொல்லாம சீரி அருளாதே சுவாமி. சுவாமி நீ சீரினாலும் அதுவும் அருள் தான் சுவாமி. இருந்தாலும் வந்து அந்த சீரி அருள்றது கூட வேண்டாம் சுவாமி. இறைவா, லார்ட், பெருமாளே, எம்பெருமானே, ஒரு சுப்ரீம் ஒன், நீ தாராய் பறை, எனக்கு பறை தாரும், எங்களுக்கு பறை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பறைங்கிறது வந்து லிட்ரலி இட் மீன்ஸ் அ ட்ரம், பட் you'll turn out later. So she has been asking for நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு பாரோர் புகழ படிந்தேல்வரும் பாவாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாளோ இல்லையோ. அந்த பறைங்கிறது வந்து அது வந்து திருப்பாவையில வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 இடத்துல வருது. அது அந்த மாதிரி வருது. அது அந்த 11 இடத்துல வருது வந்து ஸோ ஒரு மிஸ்ட்ரி மாதிரி வச்சிருக்காங்க. முதல்ல வந்து லிட்ரல் மீனிங் சொல்றா போல இருக்கு. ஏதோ பறை வேணும் கேட்கறா, ட்ரம் வேணும் கேட்கறா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுப்போம் அது. ஆனா வந்து கடைசி அடுத்த பாசுரத்துல எக்ஸ்பிளைன் பண்றா சுவாமி, நான் பறைன்னு சொல்றது வந்து ஐ ஹோப் ஐ ஹவன்ட் ஃபூல்ட் யூ. பறைன்னு அடியேன்னு சொல்றது வந்து கைங்கரிய பிராப்தி, உனக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற பிராப்தி சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த சீக்ரெட்டை உடைக்க போறா. பட் அது வந்து in a way I've stolen the thunder. You probably have, that's thunder has already been stolen because you've heard other upanyasams in the past அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் இவன சொல்ல, நீ தாராய் பறை அப்படிங்கிற மாதிரி, எங்களுக்கு பறை கொடுன்னு இந்த பாசுரத்துல வந்து she hasn't broken that and the mystery surrounding that பறை அப்படிங்கிறத. ஸோ ரைட் now you can still take it. எங்களுக்கு ட்ரம் ஒன்று வேணும், அதை எங்களுக்கு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஏலோர் எம்பாவாங்கிறது இட்ஸ் a phrase that's used in all the திருப்பாவை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து இந்த அழகான இந்த பாசுரத்தினுடைய லிட்ரல் மீனிங்.
chanting. We are going to get to the Vyakyanams in just one moment. So Adiyan will render it musically. And to the extent that this the red phrases, because they are important, Adiyan will try to emphasize that in the in rendering it musically. So yeah, one nimsham. It should be Kamboji if rendered properly. கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துங்கோ அறிவொன்றும் குலத்தே பிறவி பெரும் புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்த உந்தனோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது பதசரி சரிகமக கோவிந்த உறவே நமக்கு ஒழிக்க உறவு அது குறை ஒன்றும் இல்லாத கோவிந்த உந்தனோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினாகமபம் அன்பினால் தன்னை சிறு பெயரழைத்தனவோ சீரியருளதே இறைவனித பறையலொரும் மகபத சயபரையலோர் ரொம்ப அழகான பாசுரம் அது. ரொம்ப ஒரு உருக்கமான பாசுரம். எவ்வளவு தாழ்ந்த குலமான ஆய்க்குலம், தாழ்ந்தனாக்க அந்த ஞானத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றேன்னா, அதுல பிறந்திருக்கிய கிருஷ்ணா, நாங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். நாங்க இவ்வளவு நாள் உன்னை ஃப்ரெண்டா இது உன்னை வந்து பாருங்க, இதுல வந்து சிறு பேர் அழைத்தனவும் சொல்றா. உன்னை வந்து நாங்க வந்து லெஸ் தென் டிசையர்ட் நேம்ஸ் அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலி வாட் ஷி மீன்ஸ் இஸ், நீ ரொம்ப பெரிய வசந்தவன், உன்னுடைய பரத்வத்தை குறிக்கிற பெயர்களை சொல்லி கூட்டுன்னு இருக்கோம். பட் ஆனாக்கா உன்னை வந்து உன்னுடைய சௌலபியத்தை சொல்ற பெயர்களை கூட்டுன்னு இருக்கோம். ஒருத்தர் வந்து நீங்க இவ்வளவு
இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கேள். ஆனா அப்ப திடீர்னு ரியலைஸ் பண்றேள், இவன் வந்து he is the subject of our love. And yes, he is the subject of our respect as well. பட் அவனுக்கு அன்பு கொடுக்கறது இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ரியலைஸ் பண்ணேன்னாக்கா, அந்த நீங்கன்னு சொல்றது வந்து it conveys respect. It doesn't carry it's a suggestion of love as much. அதனால் அப்போ தோணுமோ இல்லையோ, அவள் போய் நீங்கன்னு கூப்பிட்டுருக்கோமே, நீன்னு கூப்பிட்டுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுமோ இல்லையோ, அந்த மாதிரி சொல்றா. அதாவது உன்னுடைய பரத்வத்தை குறிக்கிற பெயர்களையே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நாராயணா அப்படிங்கிற மாதிரி. உன்னோட சௌலபியத்தை சொல்ற பெயர்கள் நான் கூப்பிட்டுருக்கணும். உன்னை இன்ஃபார்மலா கூப்பிடுற, நீ என்னுடைய தோள் மேல கை போட்டுக்கிற ஃப்ரெண்ட் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கு என்ன பேர் சொல்லி கூப்பிடுவேனோ அந்த மாதிரியான பேரை சொல்லி தானே உன்னை கூப்பிட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றாவ. சரியா பார்க்கலாம் அது. But to see how this relates to the dvaya mantram, I just have to give a brief introduction, but don't get intimidated by this. இது வந்து ஞாச தசகம் அப்படிங்கிற Swam Deshika Stotram Adiyan வந்து I've done a series of upanyasams on that. அதை நீங்க பார்த்தேன்னாக்க you will get more into this the prapattina என்ன, அதனுடைய அங்கங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி. But I'll give you a very simple overview. அதனால வந்து it shouldn't be difficult to understand at all, even if you're not exposed to it. பிரபத்திங்கிறது the surrender, sharaNAgati அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து ஆத்ம சமர்ப்பணம்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆத்ம சமர்ப்பணம் ஆர் ஸ்வரூப சமர்ப்பணம்னு ஒன்று. பர சமர்ப்பணம், பரனாக்க பாரம், அதாவது நம்ம என் ஆத்மாவை ரட்சிக்கிற பாரம் அப்படிங்கிற மாதிரி. அந்த பர சமர்ப்பணம் எல்லாத்தையும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பல சமர்ப்பணம் அப்படிங்கிற மாதிரி மூணு இது இருக்குது. இந்த ஆத்ம சமர்ப்பணம் என்னங்கிறது பார்த்தேன்னாக்கா, அது வந்து சுவாமி தேசிக ஞாச தசகத்துல முதல் ஸ்லோகத்திலேயே அதை அழகா சொல்றார். அகம் நமம அப்படிங்கிறார். அகம்னு நான் நினைச்சுட்டு இருக்கிற என்னுடைய ஆத்மா இருக்கே, அது என்னுடையது இல்லை சுவாமி, உம்முடையது அப்படின்னு சொல்றது. The Atma known as me is not mine, it is emperumAn's அப்படிங்கிறது. I am a paratantran, I am not a swatantran அப்படிங்கிற மாதிரி. நான் I am not an independent person அப்படிங்கிற மாதிரி. எம்பெருமான் இஸ் சுவாதந்திரன், நமக்கெல்லாம் அந்த கிடையாது ஒல்லி. அதை சொல்றது அது ஆத்ம சமர்ப்பணங்கிற, அதை ரியலைஸ் பண்றது வந்து இந்த ஆத்மா என்னுடையது இல்லை. ஏன்னா ஆத்மாவை ஆத்ம அபகாரம்ங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த worst sins அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவத்துல சொல்லுவாது. ஆத்ம சமர்ப்பணம், என்னுடைய ஆத்மா என்னுடையது இல்லை, இது உன்னுடையதுதான் அப்படின்னு சொல்றது. ஸோ அகம் மம, என்னுடைய ஆத்மா என்னுடைய இது இல்லை. பர சமர்ப்பணம், அதே மாதிரி என்னுடைய ஆத்மாவை ரட்சிக்கிற பாரம், பொறுப்பு இருக்கே, அதுவும் என்னுடையது இல்லை அப்படின்னு சொல்றது வந்து மத்ரக்ஷண பரக, என்னை ரட்சிக்கிற, என்னுடைய ஆத்மாவை ரட்சிக்கிற பரக பாரம், பொறுப்பு, அதுவும் அதுவும் என்னுடையது இல்லை அப்படின்னு சொல்றது வந்து பர சமர்ப்பணம் அப்படிங்கிற மாதிரி. மூணாவது பல சமர்ப்பணம், அந்த ரட்சிக்கிறது உன்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டேன். அப்படி ரட்சிக்கிறதுனால இது வர்ற பலன்கள்லாம் இருக்கோ இல்லையோ, அந்த பலன்கள் எனக்கு ஒன்றும் வேண்டாம் சுவாமி, அது எல்லாமே உம்முடைய பிரயோஜனத்துக்காகவே வேண்டி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்றது பல சமர்ப்பணம்னு பேரு. அதான் ததா, அவ்வாறு என்னை ரட்சிக்கிறச்சே வர்றதே, ரட்சிக்கிறச்சே மது ரக்ஷண பலம், என்னை ரட்சிக்கிறச்சே கிடைக்கிற பலன்கள் எல்லாம் உன்னுடையது, உன்னுடைய இதுக்காண்டியே பண்ணிக்கோ, உன்னுடைய அப்ஜெக்டிவ்ஸ்காண்டி அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி. சுவாமி இந்த மூணுமே என்னுடையது இல்லைன்னாக்க பின்ன யாரோடையது சுவாமி? அதான் சொல்றார் ஸ்ரீபதே ரேவேத் அப்படிங்கிற மாதிரி. ஸ்ரீபதி இருக்கானே, ஸ்ரீபதி, அவனுடையதான் எல்லாமே இந்த மூணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படின்னு ஆத்மானம் நிக்ஷிபேத் புதக, நிறைய ஞானம் உள்ளவா வந்து தங்களுடைய ஆத்மாவை வந்து அவன்கிட்ட சமர்ப்பிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஸோ இந்த மூணுத்தையும் சமர்ப்பிக்கணும், அது வந்து பார்ட் ஆஃப் பிரபத்தி அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த பர சமர்ப்பணம்ங்கிறதுல 5 பாகங்கள் இருக்கு. I will get to that. Again, it's not very complicated. So the others remain the same. ஆத்ம சமர்ப்பணம்னு இருக்கு, பல சமர்ப்பணம் இந்த சைடில் இருக்கு. நடுவில் உள்ள பர சமர்ப்பணத்துக்கு it has 5 components அப்படிங்கிற மாதிரி சொல்றார். Let me explain the graphics here. It's easy to understand. ஒன்று வந்து ஆனுகூல்ய சங்கல்பம்னு பேர். அதாவது எம்பெருமான் ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று வச்சுருக்கான். இது பண்ணலாம் செக் மார்க் பண்ணி எல்லாம் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று வச்சுருக்கான். ஆனுகூல்ய எல்லாம் எம்பெருமானுக்கு பிடிச்ச விஷயங்கள். இந்த ஆனுகூல்ய சங்கல்பம்ங்கிறது எம்பெருமானுக்கு பிடிச்ச விஷயங்கள், அதுகளில் அதில் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்றது வந்து ஆனுகூல்ய சங்கல்பம்னு பேர். So that's one of the 5 angas of this prapatti அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. The opposite of that is பிராதிகூல்ய வர்ஜனம். எம்பெருமான் இன்னொரு பெரிய லிஸ்ட் வச்சுருக்கான். இது எனக்கு பிடிக்காதுன்னு பெரிய எக்ஸா போட்டு இன்னொரு பெரிய லிஸ்ட் வச்சுருக்கான். அதில் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதான் பிராதிகூல்ய வர்ஜனம். பிராதிகூல்யங்கிறது ஆப்போசிட் ஆஃப் அனுகூல்ய. வர்ஜனம் விட்டுடணும் அப்படிங்கிற மாதிரி, அவனுக்கு பிடிக்காத விஷயங்களை விட்டுடணும் அப்படிங்கிற மாதிரி. அவன் பிடிச்ச விஷயங்கள் ஸ்மைலி ஃபேஸ், பிடிக்காத விஷயங்கள் நாட் சோ ஸ்மைலிங் ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி அது பண்ண. அது வந்து 2வது அங்கம் அப்படிங்கிற மாதிரி.
இன்னொன்று வந்து கார்பண்யம்னு சொல்வா, அல்லது ஆக்கிஞ்சன்யம்னு சொல்வா. எனக்கு கைமுதலே கிடையாது சுவாமி. உம்முடைய திருவடிகளை அடையறதுக்கு ஏதோ கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாமே இருக்குன்னு சொல்றாளே, அதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு சக்தி கிடையாது சுவாமி அப்படின்னு ஓப்பனா எம்பெருமான் கிட்ட சொல்றது வந்து அதுக்கு பேர் கார்பண்யம் அப்படிங்கிறது சொல்றது. ஐ ஆம் அன்ஃபிட் ஃபார் எனி அதர் உபாயம், மை ப்ரைட் இஸ் கான், ஐ எம் டெஸ்டிடியூட், கைமுதலே இல்லாதவன் சுவாமி அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி முயற்சி பண்ணி அந்த பக்தி யோகம் எல்லாம் பண்றதுக்கு எனக்கு சக்தி கிடையாது சுவாமி. அதனால நீ இந்த பகவத்கீதால 18வது சாப்டர்ல 66 ஸ்லோகம்ல சொன்னேன், சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. எல்லா தர்மம் எல்லா உபாயங்களையும் விட்டுட்டு பேசாம எங்கிட்ட சரணடைஞ்சிடும், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரோ இல்லையோ, அதுதான் என்னால் பண்ண முடியும் சுவாமி. அதனால வந்து எனக்கு இந்த ஆக்கிஞ்சன்யன் சுவாமி, எனக்கு இந்த கார்பண்யம் நான் சொல்லிடுறேன் இப்பவே, என்னால மற்ற விஷயங்கள் மற்ற உபாயங்கள்லாம் ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது. அது வந்து ஆக்கிஞ்சன்யம் அப்படிங்கிற மாதிரி. மகாவிஸ்வாசம், அன்ஷேக்கபிள் ஃபெய்த் அப்படிங்கிற மாதிரி. அது என்னன்னாக்கா, ஐ நோ ஃபார் ஷூர் யூ வில் ப்ரொடெக்ட் மீ, ஐ ஹவ் அப்சல்யூட்லி நோ டவுட். நம்மளை ரட்சிப்பான்ங்கிறதுல கொஞ்சம் கூட எள்ளளவு கூட சந்தேகம் இல்லாமல் இருக்கிறது. இதுதான் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் சொல்றார், திரௌபதியை பற்றி சொல்றார். அந்த பெண் பிள்ளை, இரு கையும் விட்டேனோ திரௌபதியை போல. திரௌபதிக்கு வந்து அவன் நிச்சயமா நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிற மகா விஸ்வாசம் இருந்தது. அதனால துஷ்யாசன் வந்து அவளுடைய ஆடையை உரிக்கிறச்சே கூட அவள் வந்து இரண்டு கையும் தன்னுடைய மானத்தை காப்பாத்துறதை விட்டுட்டு, என் எம்பெருமான் காப்பாத்துப்பான், கண்ணன் என்ன பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி விட்டாலே அது பேர் மகா விஸ்வாசம் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து 4வது அங்கம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி கோப்திருத்துவ வர்ணம் அப்படிங்கிற மாதிரி. நேம் சவுண்ட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட், இட்ஸ் வெரி சிம்பிள். என் பெருமாளே என்னை காப்பாத்து, அதான் கோப்திருத்துவ வர்ணம். ஐ ப்ரே தட் யூ ப்ரொடெக்ட் மீ அப்படின்னு, என்னை காப்பாத்து சுவாமி அப்படின்னு வாயால் சொல்லிட்டோம்னாக்க வி ஹவ் டன் கோப்திருத்துவ வர்ணம் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் வந்து சுவாமி அகேன் சுவாமி தேசிகன் ஞாச தசகத்துல 2வது ஸ்லோகத்திலே அந்த 5 விதிகளையும் வரிசையா சொல்றார். न्यस्याम्य किञ्चन श्रीमन् अनुकूलोऽन्यवर्जितः विश्वासप्रार्थना पूर्वम् ஆத்மரக்ஷாபரம் त्वयि. இந்த மாதிரி ஆக்கிஞ்சன்யான் முதல்ல ஆனுகூலோ அப்படின்னு சொல்றது, ஆனுகூல்ய சங்கல்பத்தை சொல்றது. நம்பர் 2 அந்நியவர்ஜிதக, அந்நியனாக்கா தட் இஸ் நாட் அனுகூலம். ஸோ பிராத்திகூல்யம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வர்ஜினம் விட்டுடுவேன்னா, மகா விஸ்வாசத்துடன் பிரார்த்தனாங்கிறது கோப்திருத்துவ வர்ணத்தை சொல்றது, பிரேயரை சொல்றது. அது மாத்திரம் இல்ல, ஆக்கிஞ்சன்யா வந்து என்ன ஆக்கிஞ்சன்யம், ஆக்கிஞ்சன்யம் எனக்கு வேற ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற இந்த 5த்தையும் சொல்லி, இந்த நெஸ்யாம் அகிஞ்சன ஸ்ரீபதியே நெஸ்யாமி, அடியேன் வந்து கீழே இறக்கி வைக்கிறேன். என்னத்தை கீழே இறக்கி வைக்கிறேன்? ஆத்மரக்ஷா பரம், என்னுடைய ஆத்மாவை ரட்சிக்கிற பரம் இருக்கே, பாரம் இருக்கே, அந்த பொறுப்பு இருக்கே, அதை வந்து கீழே இறக்கி வைக்கிறேன், உம்முடைய திருவடியில கீழே இறக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து தட்ஸ் தி 5 அங்கங்களையும் அது ஒரே சின்ன ஸ்லோகத்துல திருக்குறள் மாதிரி இருக்கிற ஒரு 1.25 அடி திருக்குறள் அடி. இது வந்து 2 அடி உள்ள ஸ்லோகம். அது அந்த 2 அடியில வந்து 5 முக்கியமான அங்கங்கள் என்னங்கிறது சொல்லிட்டாரு. இந்த 5 அங்கங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வியாக்கியானம் வரைச்சே வந்து இந்த 5 அங்கங்கள் இது திஸ் ரெப்ரசன்ஸ், இது ரெப்ரசன்ஸ் பிராத்திகூல்ய வர்ஜனம், இது ரெப்ரசன்ஸ் ஆனுகூல்ய சங்கல்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதை நம்ம கேட்டுக்கலாம் நம்ம. சரியா? இப்ப நம்ம வியாக்கியானத்துக்கு போகலாம். அது ஸோ இந்த பாசுரத்துல வந்து, ஸோ அடியன் வில் நாட் பி ரீடிங் தி ஹோல் commentaries because it may take longer, so I may kind of go through the essential key points of it. So in the pasurathil, by the way, this color, when I use that purple color, this is something important from the commentary அப்படிங்கிற மாதிரி. இந்த பாசுரத்தில் துவயத்தின் பூர்வ கண்ட அர்த்தமான உபாய ஸ்வரூபம் வெளியிடப்படுகிறது. ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியேன்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை உபாயமாக பற்றுகிறேன் அப்படிங்கிறது வந்து இதுல வெளியிடப்படுகிறது. இட்ஸ் பீயிங் எக்ஸ்பிரஸ்ட் ஹியர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அடுத்த பாசுரத்தில் சிற்றஞ்சிறுகாலையில வந்து உத்தரகண்ட அர்த்தமான, அதாவது செகண்ட் லைனுடைய இது இருக்கு இல்லையா, அர்த்தம் இருக்குல்ல, ஸ்ரீமதே நாராயணாய நமக, ஸ்ரீமன் நாராயணனுக்கு நாராயணாய அவனுக்கே கைங்கரியங்கள் பண்ணுவேன், நம ஒண்ணுமே என்னுடைய அகங்காரம் மமகாரம் ஒண்ணுமே இல்லாம பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி உபயஸ்வரூபம் வெளிப்படும். ஸோ இப்போ வந்து இதுல வந்து என்ன சொல்றாருனாக்கா, இது வந்து அதாவது இந்த முந்தின பாசுரங்களையும் இந்த பாசுரங்களையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஆரம்பிக்கிறார். இப்போ கண்ணன் வந்து கேட்கிறானா, நீங்க போன பாட்டுல வந்து 2 பாட்டுல முன்னாடி மாலை மணிவண்ணான்னு வந்தது, அதுல வந்து யூ கேவ் மீ a big list of things that you wanted. அது பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரு அப்படிங்கிற மாதிரி. சுவாமி
எங்களுக்கு சங்குகள் வேணும், போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே, பெரிய சங்குகள் வேணும் சுவாமி அப்படிங்கிறா. ஒரு சால பெரும்பறையை பெரிய ட்ரம் வேணும், பல்லாண்டு இசைப்பாறை பல்லாண்டு பாடுறவா வேணும், அது மாதிரி கோல விளக்கு நிறைய விளக்குகள் வேணும், கொடிகள் வேணும், விதானமே ஃபெஸ்டிவல்ஸ் வேணும், தோரணங்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதே மாதிரி 27வது பேசுறது யாம் பெரு சன்மானம் அப்படின்னு சொல்லி கூட அரைவெல்லும் சீர் கோவிந்தா இதுல சொல்றாளோ யாம் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசு நாள் நன்றாக அப்படின்னு வரிசையா இன்னென்ன ஆபரணங்கள் லிஸ்ட்லாம் போடுறாங்க. சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் அப்படிங்கிற மாதிரி பெரிய ஆபரணங்கள்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் சம்மானமாக வேணும் அப்படிங்கிற மாதிரி, பிரசன்ஸ் மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்ணன் கேட்குறானாம். ஸோ திஸ் இஸ் சம்திங், திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் வியாக்கியானம்ஸ். இது வந்து யூ ஒன்ட் ஹியர் எனி பாசுரம் தட் சேஸ் திஸ் இஸ் வாட் கண்ணன் ஆஸ்க் ஃபார் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியாது. All you know is what Andal said in the previous Pasuram and what Andal said is saying in this Pasuram. So in between what Kannan may have said அப்படிங்கிறத வந்து இவா வந்து ஆச்சாரியர்கள் வந்து தங்களுடைய கற்பனா சக்தியை யூஸ் பண்ணி சொல்றாவா. அப்ப கண்ணன் கேட்கிறானா, நீ 2 பாசத்துக்கு முன்னாடி இது வேணும் அது வேணும்னு கேட்டு எல்லாத்தையும் கொடுத்தானாக்க அதுக்கு அதை நீங்க டிசர்வ் பண்ற மாதிரி நீங்கள் அனுஷ்டித்த உபாயம் ஏதேனும் உண்டோ அப்படின்னு, அதை நீங்க ஜஸ்ட் டு டிசர்வ் ஆல் தோஸ் திங்ஸ் ஹேவ் யூ ரியலி டன் எனி, ஹேவ் யூ ரியலி மேட் எனி எஃபர்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டாளா. அப்போ கேட்கறச்சே வந்து சொல்றாளாம், பிரானே எங்கள் நிலைமையை நீதான் நேரே கண்ணால் காண்கிறீர்களே சுவாமி. என்ன சுவாமி இப்படி கேட்கிறீர்கள், அடியேன் வந்து எவ்வளவு ஆக்கிஞ்சன்யன் அப்படிங்கிறது வந்து உனக்கு தெரியலையா அப்படிங்கிற அர்த்தத்துல போறது என்று தங்கள் சொரூபம் இருக்கும் நிலையை அறிவித்து இவ்விடை பெண்கள் என்ன சொல்றா, கேவலம் தயா விஷயம் என்று சுவாமி உம்முடைய தயை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது கேவலம் தயா அப்படிங்கிறது வந்து இந்த சரணாகதி கத்தியத்தை அந்த வார்த்தை வருது. துவய துவய பக்தாத்வம், அதாவது பகவத் ராமானுஜர் எம்பெருமான் கிட்ட சொல்றார், சுவாமி நான் பகவத் அபச்சாரம் பண்ணிட்டேன், பாகவத அபச்சாரம் பண்ணிட்டேன், அசஹ்ய அபச்சாரம் பண்ணிட்டேன் சுவாமி, எல்லாத்தையும் பொறுத்துக்கணும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதுக்கு எம்பெருமான் வந்து பதில் சொல்றார், நீ வாஸ்தவம் தான், நீ நிறைய அபராதங்கள்லாம் பண்ணிருப்பேன்னு தோன்றுது, ஆனாக்கா நீ ஒண்ணு பண்ணிட்டே, நீ என்னை வந்து ஏதாவது துவயவக்தாத்வம் அப்படிங்கிற மாதிரி துவயமந்திரத்தை சொல்லிட்டேன், நீ வந்து அது என்னை கட்டி போட்டு அது அவனை பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு நினைச்சுட்டு இருந்தால் நீ துவயமந்திரத்தை சொல்லி எங்கிட்ட சரணாகதி பண்ணிட்ட. அதனால பாரு இப்ப வந்து என்ன போறதுனாக்க, கேவலம் மதியைவதயா, கேவலம் மதியைவதயான்னு என்னுடைய தயையினால் ஒன்றினால் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நிசேஷ வினஷ்ட ஒரு எல்லா கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாம எல்லா விக்னங்களும் போயிட போறது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இந்த சகேத்துக்கு அந்த பின்னாடி பார்த்து கடைசியில விக்ன அப்படின்னு முடிய போறது, எல்லா விக்னங்களும் போறது, அதனால உனக்கு வந்து இது இந்த கைங்கரிய பிராப்தி கிடைக்க போறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரிதான் சுவாமி அந்த கேவலம் மதியைவ தயையான்னு சொல்றாரோ, என்னோட தயையால் மட்டுமே அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த மாதிரி உம்மோட தயையை யூஸ் பண்ணி எங்களை வந்து அனுகிரகம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் திருவள்ளுவர் நீங்கள் இனி எங்கள் காரியம் செய்தருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்யும் பாசுரம் இது. முன்னாடியே வந்து வெவ்வேறு பாசுரங்கள்ல போற்றியாம் வந்தோம், செங்கண் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ உன்னை அறுத்தித்து வந்தோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காவள். அதனால வந்து தங்களுடைய பிராப்பிய ருச்சியை விட்டுருக்காள். எம்பெருமான அடையணும் அப்படிங்கிற ருச்சி, அவன்கிட்ட கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற ருச்சியை வந்து அவ தெரிவிச்சிருக்காது. அதனால அந்த அந்த பிராப்பியத்தை பெருகைக்கு உடலாக தங்களுடைய ஆக்கிஞ்சன்யத்தையும் அவனுடைய உபாயத்துவத்தையும் வெளியிடுகின்ற, தங்களுடைய ஆக்கிஞ்சன் எங்களால பண்ண முடியாத சுவாமி அப்படிங்கிறத சொல்றாளாம் இந்த பாட்டுல. ஸோ அந்த சொல்ல முடியாது, அந்த மாதிரி எங்களால பண்ண முடியாத சுவாமி, அதாவது வி cannot do anything, we are incapable of doing anything சொல்றது ஆக்கிஞ்சன்யம்னு பேரு. தட்ஸ் ஒன் ஆஃப் த 5 அங்காஸ் ஆஃப் தட் பிரபத்தி நம்ம பார்த்தோம். அது எக்ஸாக்ட்லி எப்படி சொல்றாங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்றா. அதாவது எங்கள் திறத்தில் சாதனாம்சம் ஒன்றுமில்லை சுவாமி, எங்களுக்கு சாதனம்னு ஒன்றும் பண்ண முடியாது சுவாமி, அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சுவாமி என்று சர்வஜன் அறிய அறிவிக்கிறார்கள். இட்ஸ் a very interesting phrase. சர்வஜன் அறிய அறிவிக்கிறார்கள். சர்வஜன்னா எல்லாம் தெரிஞ்சவன், எல்லாம் தெரிஞ்சவனுக்கு தெரியற மாதிரி சொல்றா அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது, இருந்தாலும் அவனுக்கு தெரியாதோ அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றாளா, எங்களாலும் ஒன்றும் பண்ண முடியாது சுவாமி அப்படிங்கிறத இன்டெரக்டா சொல்றான்னு சொல்ல போறா. பிரபத்தியின் அங்கங்களை அனுஷ்டித்து, அந்த 5 அங்கங்கள் சொன்னேனும் இல்லையோ அதெல்லாம் அனுஷ்டித்து, தயமந்திரத்தின் பூர்வாங்கத்தை அனுசரித்து ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்திய அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி அவனே உபாயமாக பற்றுகிறார்கள். அது வந்து எங்களுக்கு சுவாமி எங்களுக்கு ஞானம் கிடையாது, அனுஷ்டானம் கிடையாது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் வந்து கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறா. கறவைகள் பின் சென்றுனாக்க ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க சுவாமி.
நீர் வந்து ஸோ நாங்கள் எங்களுக்கு ஆச்சாரியர்கள்லாம் ஒன்றும் கிடையாது, இது இன்னொன்று டீச் பண்ணுறது, எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என்ன சொல்கிறார், நீ வந்து சுவாமி கிருஷ்ணா, நீ வந்து சாந்தீபனி ரிஷி பின்னாடி போய் சாந்தீபனி ரிஷியின் பின் சென்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அந்த பின் சென்றுங்கிற ஃப்ரேஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவர் பாசரத்தில் கறவைகள் பின் சென்றுன்னு சொல்கிறாளோ இல்லையோ, அதனால சொல்கிறார் சுவாமி கிருஷ்ணா, நீ வந்து சாந்தீபனி ரிஷி பின்னாடி போய் அவரை ஃபாலோ பண்ணிட்டு போய் அவர் கத்துக் கொடுக்குற விஷயங்களெல்லாம் கத்துண்டு உன்னோட ஞானத்தை விருத்தி பண்ணிட்ட. நீ ராம அவதாரத்துல இருக்கிறச்சே அதே மாதிரி வசிஷ்ட விஸ்வாமித்திரர்கள் இருக்காளே, அவளுக்கு பின்னாடி போய் அவ கத்துக் கொடுக்கறத கத்துண்ட. நாங்க என்ன பண்றோம், நாங்க மாடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கோம். அதனால எங்களுடைய ஆச்சாரியர்களே மாடுகள் தான் அப்படிங்கிற மாதிரி அழகா சொல்றார் வியாக்கியானத்துல. இமேஜின் பண்ணி அவ கோஸ் ஆன் டு சே, இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு ஆச்சாரியருக்கும் சிஷ்யருக்கும் நிறைய கேப் இருக்கும் நாலேஜ்ல. ஆச்சாரியருக்கு 100% தெரியும்னாக்கா சிஷ்யனுக்கு வந்து ஒரு 20% தான் தெரியும் அது. அப்படி பாருங்க. ஸோ அந்த விதத்துல வந்து எங்களோட ஆச்சாரியரே மாடுக்கு என்ன தெரியும், உபனிஷத் தெரியுமா, என்ன பிரம்மசூத்திரம் தெரியுமா, என்ன தெரிய போகுது அதுக்கு வந்து இந்த இதெல்லாம் நம்மளுடைய ஸ்வரூபம் இதெல்லாம் தெரிய போகுதா, பரமாத்மா ஸ்வரூபம், ஜீவாத்ம ஸ்வரூபம், அர்த்த பஞ்சகம் அந்த மாதிரிலாம் தெரிய போகுதா, ஒன்றும் தெரிய போகுதில்ல. அது ஒரு அஞ்சறிவு படைத்த மிருகம் இது, அதான் எங்களுடைய ஆச்சாரியன். ஸோ அதுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கோங்கிறது, எவ்வளவு குறைச்சலா தெரிஞ்சிருக்கோங்கிறது இமேஜின் பண்ணிக்கோ. அதுல ஒரு ஸ்மால் ஃபிராக்ஷன் தான் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற அளவு ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது சொல்றேன், எங்களுக்கு ஆச்சாரியர்களே சாட்சாத் பசுக்கள் என்றால் எங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கும் என்பது சொல்லாமலே விளங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது மாதிரி அக்கறவைகளின் பழக்கத்தினால் நாங்கள் கற்றவை எவை எனில் அவை போல் பால் கறப்பதில்லை. அதாவது அந்த பசுமாடாவது, இந்த எங்களுடைய ஆச்சாரியரான அந்த மாடுகளாவது அட்லீஸ்ட் தே நோ தட் தே ஷுட் ஹெல்ப் பீப்புள் பை கிவிங் மில்க், ஈல்டிங் மில்க் அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் அது கூட பண்றதில்ல, மற்றவளுக்கு உபயோகமாக இருக்கிறது, உபகாரமாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். நாங்கள் ஆல் தட் வி டூ இஸ் கானம் சேர்ந்து உண்போம்னு சொல்கிறாளோ இல்லையோ, கானம் சேர்வதும் உண்பதும் காட்டுக்கு போகிறதும் சாப்பிட்றதும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் சரீரத்தை விருத்தி பண்ணிக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பெருமாள் திருமொழியில் குலசேகர ஆழ்வார் அழகாக சொல்கிறார், ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன் அப்படிங்கிறார். சுவாமி எனக்கு இந்த சம்சாரம் வேண்டாம் சுவாமி, இந்த சம்சாரத்தில் வந்து மை சோல் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் சீம்ஸ் டு பி புரிங் ஆன் வெயிட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஊன் ஏறு செல்வம், ஊன்னாக்க மாம்சம், மாம்சம் வந்து மேலே மேலே ஏறிண்டே போகிறது என்னுடைய சரீரத்தில். that seems to be my entire accomplishment சுவாமி. அந்த மாதிரியான உடல் சரீரத்தோட கூடிய பிறவி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. பட் இவா தான் சொல்றாங்க, உண்பது காணம் சேர்ந்து உண்போம், எங்களோட சரீரத்தை விருத்தி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்படி அறிவில்லாத எங்களுக்கு அனுஷ்டானத்துக்கு இடம் இல்லை ஏது சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த சரீரத்தையே விருத்தி பண்ணிட்டு இருக்கிற எங்களுக்கு வந்து அனுஷ்டானத்துக்குலாம் என்ன சுவாமி இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எங்களுக்கு ஸ்நானம், சந்தியா வந்தனம் அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு அவகாசம் இருக்குமா சுவாமி? அதுவும் நாங்கள் கறவைகள் போற வழியிலே பின்னாடி கறவைகள் பின் சென்று நம்ம அழகா இன்டர்பிரட் பண்றா பாருங்க. அதாவது wherever the cows lead us, wherever the cows and the buffaloes lead us, that's where we go அப்படிங்கிற மாதிரி. So they are not even in control. இது வந்து அழகா வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து இந்த வாடி வருந்தினேன் மனத்தால் அதுல சொல்றாரோ இல்லையோ, ஐம்புலன் கருதும் கருத்திலே திருத்தினேன் மனத்தை. சுவாமி அடியனுடைய இந்திரியங்கள் வந்து இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கே, இந்த சென்சுவல் பிளஷர்ஸ்க்காக வேண்டி அடியனை எங்கெல்லாம் இங்க போகலாம் அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பின்னாடி போயிட்டு இருக்கேன் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மாதிரி இவா சொல்றா, சுவாமி இட்ஸ் நாட் ஈவன் தட் வி டிசைட் வேர் டு கோ அப்படிங்கிற மாதிரி இல்லை. இந்த பசுக்கள் எங்கே போகிறத நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கோம், ஜஸ்ட் அஸ் மனுஷா வந்து இந்திரியங்களை ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி. அதனால அந்த விதத்தில் வந்து இட்ஸ் நாட் ஈவன் சர்விங் எனி பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. கறவைகளை கொண்டு போய் இது எங்கள் இதுதான் எங்களுடைய அனுஷ்டானத்தின் வகை. ஸ்நான சந்திகளே இராத போது எம்பெருமானுக்கு திருவாராதனம், இது எப்படி சுவாமி நாங்கள் எம்பெருமானுக்கு திருவாராதனம்லாம் பண்ண முடியும்? அதனால எம்பெருமானுக்கு நிவேதனம் செய்யாத அடுத்த சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதனால ஸோ இப்போ இமேஜின் பண்ணிக்கோ, இவ்வளோ அனுஷ்டானம்லாம் பண்றதுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா? அதனால யூ கேன் see that we are incapable of anything அப்படிங்கிற மாதிரி. அது பசுக்களை காப்பாத்துறதுக்கு பின்னாடி போறோம் எதுக்காக வேண்டினாக்கா, அப்படி போனாக்கா வந்து பால் கிடைக்கும், அதை வச்சுட்டு ஒரு லிவிங் பண்ண, we can make a living out of it அப்படிங்கிற மாதிரி. தவிர அது மாதிரி பசுவை காக்கிறது வந்து குல தர்மம்னு நினைச்சு நாங்க பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாளாம். அந்த மாதிரியான இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்துல இந்த ஆக்கிஞ்சன்யத்தை சொல்லிட்டா அப்படிங்கிற, நாங்களும் ரொம்ப இது இன்கேப்பபிள் ஆஃப் எனிதிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா.
ஆய்குலத்துன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. கோரமாதவம் செய்த நன்கள் அறியேன் அரங்கத்தம்மான் திரு ஆரமார்பதன்றோ பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததென்று என்னுள் புகுந்தான் கோரமாதவம் செய்த நன்கோல். எவ்வளவு எக்கச்சக்கமா கர்மாக்கள் இருக்கு சுவாமி. அந்த கர்மாக்கள் எல்லாம் போக்கடிச்சிட்டான் அவன் வந்து என் பக்கத்துல அழைச்சி வச்சுட்டான். அப்புறம் என் உள்ளுக்குள்ள வேற போயிட்டான். இவனுக்கு இந்த மாதிரி இவன் பண்றதுக்கு நான் கோர மாதவம் செய்த நன்கள் எவ்வளவு பெரிய தவம் பண்ணேனா சுவாமி அப்படின்னு திருப்பாணாழ்வார் அமல்நாதிபிரான்ல சொல்றாரோ இல்லையோ, அது மாதிரி சொல்றார் சுவாமி, நீ ஆய்குலத்துல வந்து பிறந்திருக்கே கண்ணா, நாங்க எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி தவம் தவம் எதையும் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அது இன்னொன்னு என்ன சொல்லுவாருனாக்கா, ராமாவதார காலத்துல ரிஷிகள்லாம் வந்து அந்த அவ வந்து பின்னாடி வந்து கிருஷ்ணாவதாரத்துல கோபிகளாக அவதரிச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்வா. ஸோ அதனால அந்த மாதிரி கறவைகள் போன்ற பெரிய மகரிஷிகளின் பின் சென்று கானம் சென்று அவர்களிடம் வித்தைகளை ஓதி அனுபவித்து வந்தோமே, அந்த புண்ணியமே இப்பொழுது அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தில், அதாவது ராமாவதாரத்தில் இருக்கச்சு நாங்க வந்து ரிஷிகளுக்கு பின்னாடி போய் அவாகிட்டே இருந்து கத்துண்டோமே, ஞானம்லாம் வாங்கிட்டோமே, அதனோட பிரயோஜனம் தான் இப்போ வந்து நாங்க ஆய்குலத்துல பிறந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்றாரு. அல்லது நாங்கள் எவ்வளவு கிருத்தியை விட்டாலும் எங்களுக்கேற்ப கோரரக்ஷை என்ற பெரிய தர்மத்தை பேராவலோடு பசுக்களெல்லாம் காப்பாத்துறோம் இல்லையா? அதனால அந்த விதத்துல வந்து மேபி தட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அது ஒன்றே உந்தன்னை பிறவி பெறும் தன்னை புண்ணியம் ஆயிற்று. இது ராமாயணத்துல கம்பேர் பண்ணேன்னா குஹன் சபரிக்கு வந்து அவ எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கா. குஹனுக்கு வந்து he got a chance to see and interact with Sri Rama. Shabari, she also got a chance to see and interact with Sri Rama. ஸோ அவள்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணவா தான் சாமி. பட் தட்ஸ் நத்திங் கம்பேர்ட் டு அஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாளாம். என்னக்க குஹன் சபரிலாம் வந்து ஹவு லாங் டிட் தே மீட் ஹிம்? ஜஸ்ட் ஃபார் அ ஃபியூ ஹவர்ஸ் ஆர் மேபி அ டே ஆர் டூ அந்த மாதிரி தான் அது. ஆனால் நான் ஈவன் வந்து கண்ணன் எங்க குலத்திலே பிறந்து எங்க கூடயே ஓடி ஆடி விளையாடி இருக்கான் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால குஹன் சபரி முதலானோருக்கு ராமனை பெற புண்ணியம் இருந்தது போலவன்று எங்கள் புண்ணியம் ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ அந்த விதத்துல வி ஆர் மோர் ஃபார்ச்சுனேட் தன் தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கோவிந்தாங்கிற வார்த்தை, அதாவது கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்தின்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவித பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா. அந்த கோவிந்த நாமம் வருது பாருங்க, அது சொல்றாது. அதாவது சுவாமி கிருஷ்ணா அவதாரத்தில் நீர் என்ன பண்ணிருக்கீர்னாக்க, நீர் வந்து பரமபதத்துல இருந்தே நித்திய சூரிகளுடைய ஓலக்கத்துல, ஓலக்கம்னாக்கா ஆடியன்ஸ் கொடுக்கறது, காலம்பர சபையில மணிமண்டபத்துல உட்கார்ந்துட்டு கிவிங் அன் ஆடியன்ஸ் டு ஆல் தி பீப்புள் இந்த சபை, அதுக்கு பேர் ஓலக்கம் அப்படின்னு பேரு. நீர் வந்து பரமபதத்துல நித்திய சூரிகளுடைய ஓலக்கத்திலேயே அவாப்த சமஸ்த காமனா இருக்கும் இருப்பை தவிர்ந்து, அதான் யூ குட் ஹவ் ஸ்டேட் தேர் சுவாமி. அவாப்த சமஸ்த காமன், சமஸ்த எல்லா காமன்கள் விரும்பினது எல்லாம் உனக்கு அவாப்த கிடைச்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது. ஸோ யூ குட் ஹவ் பீன் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் பீயிங் இன் பரமபதம். யூ நீடன்ட் ஹவ் கம் டவுன் அண்ட் பி பார்ன் இன் டு திஸ் த கவ்ஹர்ட் கிளான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா நீ வந்து எதுக்காக வந்தேன்னாக்க அந்த இருப்பை தவிர்ந்து, அந்த பரமபதத்துல இருக்கிற இருப்பை தவிர்ந்து இடைச்சேரியில் பசுமேய்க்க பிறந்தது எதுக்காக வேண்டி வந்தேர்னாக்க, கிருஷ்ணாவதாரத்தினுடைய ரகசியமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. கிருஷ்ணாவதாரம் வந்து பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா சொல்லுவா. பாரத்தை குறைக்கிறதுனாக்க அதில் ஒரு துஷ்டர்கள் எல்லாம் ஒழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனாக்கா அது த ரியல் ரீசன் ஃபார் கிருஷ்ணாவதாரம் என்ன தெரியுமா? உன்னுடைய சௌலபியத்தையும் சௌசீல்யத்தையும் காமிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அப்படி காமிச்சு குறைவாளரான எங்களை நிறைவாளர்களாக ஆக்கணும். அதாவது பீப்புள் ஹூ ஆர் லேக்கிங் இன் சம்திங்ஸ், லேக்கிங் இன் பிளஸிங்ஸ், அதை வந்து நிறைவாளராக ஆக்குறது அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் போக்கடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி, அந்த குறைகளெல்லாம் போக்கடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மாதிரி எங்க நீ இறைவனாக குறைவாளரான எங்களை நிறைவாளராக்க வென்றோய் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அதுக்காண்டிதானே நீ வந்த கிருஷ்ணா. அதனால நீ இறைவனாக மட்டும் இருந்திடாதே, இக்குலத்தில் பிறந்து கோவிந்த பட்டாபிஷேகம் செய்து கொண்டு எங்களுக்கும் கறவைகளுக்கும் கூட எளிதில் சேர்ந்து கழிக்கும்படி வெகு சுலபனாய் சுஷீலனாய் சௌஷீல்யம் உடையவனாய் விட்டதாலே குறைவொன்றும் இல்லாதவனாய் பரமபதம் குறைவொன்றும் இல்லாதவன் ஆனாய். அதாவது பரமபதத்துல அவன் இருக்கச்சே கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடி
அவனுக்கு ஒரு குறை ஒண்ணு இருந்துதான். என்னன்னாக்க நம்மளோட பரத்துவம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நமக்கு சௌலபியம் இருக்குங்கிறது, சௌஷீல்யம் இருக்குங்கிறது ஒருத்தருக்கும் தெரியலையே அப்படிங்கிற உனக்கு குறை இருந்தது. அதனால நீ அந்த குறை வந்து போயிடுத்து. நீ கிருஷ்ணாவதாரம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த குறை ஒண்ணு போயிடுத்து. அதனால தான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான் நீ யூ பிகேம் எலிஜிபிள் ஃபார் தட் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ பரத்துவம் மட்டுமே பரமபதம் முதலான இடங்களில் இருந்தபோது பரத்துவம் மட்டுமே காணப்பட்டதால் உனக்கு குறை இருந்தது. நீ உன்னுடைய ஸ்வரூப சுபாவங்களை இப்பொழுது எங்களுக்கு புலப்பட செய்ததாலே இந்த மாதிரி பரபக்தி நிஷ்டர் அது வந்து அந்த இது போயிடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அதனால குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி. தவிர இந்த கோவிந்த பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது எப்படின்னாக்க கோவிந்த பட்டாபிஷேகம் how did that come about? கிருஷ்ணனுக்கு கோவிந்தா அப்படிங்கிற பெயர் எங்கேருந்து வந்ததுன்னாக்க உங்களுக்கு அந்த கோவர்தனகிரி இந்த தெரியும், ஸ்டோரி தெரியும் அது. ஸோ அதாவது ஆயர்கள் வந்து இந்த இந்திரனுக்கு படைக்க வேண்டிய படைப்புகளை வந்து அந்த கோவர்தனகிரி மலைக்கே கொடுத்துரும் அப்படிங்கிற கோவர்தன மலைக்கே கொடுத்துருன்னு கண்ணன் சொன்னா, ஆயர்களும் அந்த மாதிரி பண்ணா இந்திரனுக்கு கோபம் வந்துடுது. கல்மழை பொழிஞ்சான். கண்ணன் வந்து இந்த கோவர்தன மலையை தூக்கி இந்த ஆயர்களையும் அந்த பசுக்கள் அதுகள்லாம் காப்பாத்தினானோ இல்லையோ. ஸோ அதனுடைய எண்ட் என்னன்னாக்க அது முடிஞ்ச அப்புறம் இந்த இந்திரா வாஸ் ஹியூமிலியேட்டட், இந்திரா வாஸ் ஹம்பிள்ட். அதனால் அவன் வந்து சுவாமி கண்ணா நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து அதை நீ புட் மீ இன் மை பிளேஸ், அது இப்போ தான் தெரிஞ்சிருக்கு எனக்கு, அதனால் என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதே மாதிரி இந்த செலஸ்டியல் சுரபின்னு காமதேனு வந்து அதே மாதிரி அவள் வந்து எல்லாரும் வந்து இந்த மாதிரி செலஸ்டியல் உள்ள எல்லாரும் வந்து ரிஷிகள் அது தேவர்கள் வாழலாம், தேவலோகத்து மாதர் தாய்மார்கள் அவள்லாம் வந்து கண்ணனுக்கு கோவிந்தா அப்படிங்கிற பட்டத்தை பேரை கொடுக்குறா. ஸோ இந்திரன் தான் வந்து ஆஃப்டர் தி இன்சிடென்ட் ஆஃப் கோவர்தனகிரி he gives that name specifically to Krishna. அந்த கொடுக்கறச்சே வந்து அதுதான், அதனால தான் அவனுக்கு இது கோவிந்தா அப்படிங்கிற பெயர் வந்தது. அந்த கோவிந்தா அப்படிங்கிற பெயர் வந்து அது இந்த எஸ்பெஷலி இது சௌலபியத்தை காமிக்கிற பேர் அப்படிங்கிற மாதிரி இது பண்ற ஆண்டாள் சொல்றா. ஏன்னாக்க அந்த கோவர்தனகிரி இன்சிடென்ட் வந்து அவன் வந்து தன்னுடைய ஆயர்களை காப்பாற்றணும், பசுக்களை காப்பாற்றணும், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் இது பண்ணணும், ரட்சிக்கணுங்கிறதுக்கு வேண்டி பண்ணானோ இல்லையோ. அதனால அவனுடைய சௌலபியத்தை காமிக்கிறது. அதனால அது கோவிந்தாங்கிற பேர் வந்து இட்ஸ் நவ் ஈக்குவேட்டட் டு a name that conveys சௌலபியம் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து அந்த எப்படி கண்ணனுக்கு அந்த கோவிந்தா அப்படிங்கிற பேர் கிடைச்சது அப்படிங்கிறத இது வந்து கம்ஸ் ஆஃப்டர் தி எபிசோட், ஆஃப்டர் தி கோவர்தனகிரி எபிசோட்ல வந்து அதில் வந்து இந்த பசு இருக்கே, இந்த சுரபி அப்படிங்கிற பசு வந்து ஹேவிங் தஸ் அப்பீல் டு லார்ட் கிருஷ்ணா, மதர் சுரபி அந்த பசு இருக்கே ஹேவிங் தஸ் அப்பீல்னாக்க கிருஷ்ணா இந்த நீதான் உலகத்துக்கு இந்த சுப்ரீம் இது பரமாத்மா, உன்னை விட்டா தெய்வம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, அதனால உனக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணணும். அதாவது என்னன்னாக்க பால் அபிஷேகம் பண்ண போறது பசு இல்லையா, சுரபிங்கிறது பசு. அது வந்து அதனுடைய பாலை வந்து டைரெக்டாகவே அவன் மேலே புழிஞ்சு அவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணணும், அந்த மாதிரிலாம் சொல்றது. இது நாங்கள் உனக்கு இந்த கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றது. ஹேவிங் தஸ் அப்பீல் டு லார்ட் கிருஷ்ணா, மதர் சுரபி performed his bathing ceremony with her own milk, and Indra ordered by Aditiங்கிறது the mother of the Devas and other mothers of the demigods anointed the Lord with the heavenly Ganga water from the trunk of Indra's elephant carrier Airavata. Thus, in the company of the demigods and great sages, Indra coronated Lord Krishna, the descendant of Dasarha, and gave him the name Govinda அப்படிங்கிற மாதிரி வருது. அது ஏவம் கிருஷ்ணமுபாமந்த்ரிய சுரபிஹ பயசாத்மனஹ ஜலைர் ஆகாஷகங்காய ஐராவத கரோ திருதை இந்திரஹய சுரஹிபிஹ சாகம் चोदितो देवमातृभिः अभ्यसिञ्च तदा शार्हं गोविन्द इति चाभ्यधात्. கோவிந்த இதி அப்படி கோவிந்தன் அப்படிங்கிற பேரை கொடுத்தார் அப்படிங்கிறத சொல்றது. சரியா? ஸோ கோவிந்தன்கிறது அது வந்து தட் நேம் கேம் டிரெக்ட்லி ஆஃப்டர் தி
the Govardhanagiri episode, and it's a name that is associated with his Saulabhyam அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை சொல்றாரு, உன்னன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உனக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதை வந்து யாராலையும் ஒழிக்க முடியாது கிருஷ்ணா. நீயாலே யூஆர் சப்போஸ் டு பி இந்த ஒரு பரத்வம் உடையவன், அந்த இண்டிபெண்ட் ஒன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. சுவாதந்திரியன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. உன்னால கூட முடியாது கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உன்னை விட்டு வேற எவரோடு அதாவது சொல்லிட்டு என்ன சொல்றாருனாக்க, மற்றவாளுக்கு எங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து they're not eternal அப்படிங்கிறது மாதிரி. அடியேன் சொன்ன மாதிரி, the relationship between you and your parents, or you and your spouse, you and your children, அது வந்து we value those relationships so greatly, and yet if you look back at, okay, are they eternal relationships? No, they started with this birth, they will end with this birth. அந்த விதத்தில் they are not as eternal as a relationship between us and the பரமாத்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதுதான் சொல்றார், உன்னை விட்டு வேற எவரோடு எங்கள் இருக்கும் உறவானது. So the relationship we have with anybody else, அது வந்து நிருபாதிகம் அன்று அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் நாட் அன்கண்டிஷனல். அதாவது இட்ஸ் கண்டிஷனல்னாக்க கண்டிஷன்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் அந்த மாதிரி சொல்றாரு. ஆனாக்க உங்ககிட்ட உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து சுவாபாவிகமாக ஏற்பட்டது, அது தன்னாடியே ஏற்பட்ட உறவு அது. ஸோ அது இந்த மற்றவாழ்கிட்ட உள்ள ரிலேஷன்ஷிப் இங்கே இந்த ஜென்மத்தோட போயிடும் அது. ஆனால் உங்ககிட்ட உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து போகவே போகாது. அந்த பரமபதத்தில் போல இங்கேயும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பரமபதம் போல இங்கும் நிலைத்தே நிற்கும். பரமபதம் எப்படி நிலைச்சு நிற்கிறதோ எட்டர்னலோ, அதே மாதிரி த ரிலேஷன்ஷிப் வித் யூ ஆல்சோ வில் பி எட்டர்னல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆச்சாரியர்கள் வந்து there are 9 kinds of relationship அப்படிங்கிற மாதிரி சொல்ல. பகவத் ராமானுஜருடைய சரணாகதி கதியத்தை பார்த்தேன்னாக்க, त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च गुरुस्त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव. நீதான் என்னுடைய அம்மா, நீதான் என்னுடைய அப்பா, நீதான் என்னுடைய பந்து, நீதான் என்னுடைய குரு, நீதான் என்னுடைய நாலேஜ், நீதான் என்னுடைய வெல்த், அப்புறம் நீதான் எல்லா சர்வம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மம தேவாதி தேவனே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். Now it turns out that ஆச்சாரியர்கள் வந்து there are 9 kinds of relationship between us அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஸ்லோகத்துல வேற அழகா சொல்றாரு. என்ன 9 ரிலேஷன்ஷிப்ஸ்னாக்க, ஃபாதர் சன்ங்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதாவது அவன் வந்து ஃபாதர், நம்ம வந்து சன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது பேரண்ட் சைல்டு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரொடெக்டட் அப்படிங்கிற மாதிரி. ஐ இஸ் த ப்ரொடெக்டர், வி ஆர் த ப்ரொடெக்டட். ஹி இஸ் த சேஷி, வி ஆர் த சேஷா, மாஸ்டர் சர்வன்ட் அப்படிங்கிறது. பர்த்தா பாரியா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், இஸ் த ஹஸ்பண்ட் நம்ம ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி. ஞேயா அப்படிங்கிற மாதிரி, ஞேயானா இஸ் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் வி ஆர் த சப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ். அது நம்ம தான் அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஓனர் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது என்னாக்கா, ஓனர் ஹேஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ப்ரொடெக்டிங் த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது மகா விஸ்வாசத்தினுடைய பேசிஸே. இஃப் யூ பிலீவ் இன் த ரிலேஷன்ஷிப் தட் ஹீ இஸ் தி ஓனர் அண்ட் வி ஆர் த ப்ராப்பர்ட்டி, தென் உனக்கு மகா விஸ்வாசம் தன்னாடி வந்துடும். என்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வீடு எடுத்துக்கோங்க. யூ ஓன் தி ப்ராப்பர்ட்டி, தட் ப்ராப்பர்ட்டி. அந்த வீடை காப்பாற்றுறது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? வீடோட ரெஸ்பான்சிபிலிட்டியா? இல்லை. யார் வீடு ஹோம் ஓனர்ஸ் இன்சூரன்ஸ் வாங்குறா? வீடு வாங்குறது இல்லை. ஆஸ் தி ஓனர் யூ பை த ஹோம் ஓனர்ஸ் இன்சூரன்ஸ் இல்லையோ. ஏன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால இஃப் யூ பிலீவ் இன் திஸ் ஓனர் ப்ராப்பர்ட்டி ரிலேஷன்ஷிப், ஹீ இஸ் தி ஓனர் அண்ட் ஐ எம் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பிலீவ் பண்ணேன்னாக்க, then you have to accept the fact that he will take care of you. It is incumbent upon him to take care of you அப்படிங்கிற மாதிரி. அதுவே ஒரு மகா விஸ்வாசத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆதாரம், சப்போர்ட், he is the support and we are that which is supported அப்படிங்கிற மாதிரி. அவன் வந்து நமக்கு ஆத்மா, we are the சரீரம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஜீவாத்மா வந்து ஜீவாத்மாவுக்கு ஆத்மா அவன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம ஜீவாத்மாக்கள் வந்து அந்த பரமாத்மாவுக்கு சரீரம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி என்ஜாயர், he is the one who enjoys us and we are the one who are being enjoyed அப்படிங்கிற மாதிரி. அதான் அந்த ஸ்லோகத்துல சொல்றது, பிதா சரக்ஷகசேஷி பர்தா பர்தா ஞேயோ ரமாபதி ஸ்வாம்யாதாரோ மமாத்மா சயம் भोक्ता चाद्यमनुदितः
இந்த நவவித சம்பந்தம்னு சொல்லுவார். 9 கைண்ட்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு. அதை வந்து குலசேகர ஆழ்வார் ரொம்ப அழகா வந்து பெருமாள் திருமலையில தருதுயரம் தொடாயேல் அப்படிங்கிற ஒரு பதிகத்துல ரொம்ப அழகா எடுத்து சொல்றார். ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பையும் ஒவ்வொரு பாசுரத்தை சொல்றார். 9 பாசுரங்கள் அதுவே எடுத்து அதுக்கப்புறம் பலஸ்ருதி 10வது பாசுரம் ஆகுறது. எடுத்து சொல்றதுனாக்க அது அழகான அனாலஜியோட எக்ஸ்பிளைன் பண்றாரு அவர். இசனத்தால் ஈன்ற தாய் அகற்றிடினும் மற்றவள் தன் அழுநினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே. ஒரு தாய் குழந்தைய நீ போ சீ போ அப்படின்னு சொல்லிடுறா. அந்த குழந்தை வந்து போயிட போறதா இல்ல அம்மான்னு சொல்லி அழுதுன்னு இருக்க போகுது. அந்த மாதிரி தான் தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். தட்ஸ் த ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப், பேரண்ட் அண்ட் சைல்டு அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்றார் அவர். அதே மாதிரி கண்டார் இகழ்வனவே காதலன் தான் செய்திடனும் கொண்டான எல்லால் அறியா குலமகள் போல் ஒரு காதலன் காதலி ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். தான் நோக்காது எத்துயரம் செய்திடனும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடி போன்றிருந்தேன். எப்படி ஒரு ராஜாக்கும் அவனுடைய பிரஜைக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கோ அது மாதிரி உனக்கும் எனக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படிங்கிறார். வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால். எவ்வளவுதான் அவன் கத்தி வச்சு இந்த சர்ஜன் வந்து நம்மளை கட் பண்ணாலும் அவன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நம்ம தைரியமா அந்த ஆப்ரேட்டிங் டேபிள்ல படுத்துட்டு இருக்கோமே, that kind of relationship we have with him. அவன் தான் சர்ஜன், நம்ம we are the patient அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி 9 விதமான ரிலேஷன்ஷிப் அழகா எக்ஸ்பிளைன் பண்றார் அவர். ஸோ எனிவே அந்த நவவித சம்பந்தம் இருக்கு. ஸோ அது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு, அது எப்பவுமே அழியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதான் உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அந்த ரிலேஷன்ஷிப் போகவே போகாது சுவாமின் அப்படிங்கிற மாதிரி அழகை சொல்றார் அவர். இது வந்து நாச்சியார் திருமொழின்னு சொல்றார். இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பற்று ஆவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி. இந்த நம்மை உடையவன் நாராயணன் நம்பி வந்து அவன் வந்து ஹீஸ் தி ஓனர், வி ஆர் த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத அழகா எடுத்து சொல்றார். செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழின்னு அந்த பாட்டு போகிறது. அதே மாதிரி நான்முகன் திருவந்தாதியில வந்து திருச்செந்த நான்முகன் திருவந்தாயில வந்து திருமிழிசை ஆழ்வார் அழகா சொல்றார். அவர் என்ன சொல்றார், நான் உன்னை என்று இலேன் கண்டாய். சுவாமி நீர் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்றார் முதல்ல. அண்ட் வீல் சே ஓ யா அஃப்கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், நாராயணன் சொல்றார். பட் அடுத்து ஒரு குண்டு தூக்கி போடுறாரு, நீ என்ன என்று இல்லை, நான் இல்லாட்டா நீ இல்லை சுவாமி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றாரு அவர். திருமிழிசை ஆழ்வார் என்ன சொல்றாரு, என்னன்னாக்க அதாவது அதை எக்ஸ்பிளைன் பண்ற வியாக்கியானத்துல எம்பெருமான் வந்து நம்முடைய அருளை யாரிடத்து உபயோகிக்கலாம் என்று நீ தயநீரை தேடுகிறாய் என்றாய். நமக்கு இந்த தயாங்கிற குணம் இருக்கே, அந்த தயா யாருகிட்ட காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீ பார்த்துட்டு இருக்க. அதனால வந்து நம்ம வந்து ஆப்போசிட், நமக்கு எம்பெருமான் அருள் புரிவானோ, நீர் வந்து உங்களுடைய அனுகிரகத்தை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கே. நாங்க வந்து இவன் நமக்கு அனுகிரகம் தரமாட்டானோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அதனால வந்து கிவர் ரிக்வயர்ஸ் அ ரிசீவர். அதனால வந்து நீர் மாத்திரம் கிவரா இருந்தேன்னாக்க, if there's no receiver then you are not a giver because that transaction does not take place அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். உன்னை ஒழிய எனக்கு புகழ் இல்லை, என்னை ஒழிய உனக்கு புகழ் இல்லை, ஆகவே நின்னருள் என் பாலதே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அந்த விதத்தில் அவனோட ரிலேஷன் நம்ம இல்லாம அவன் இல்லை, அவன் இல்லாம நம்ம இல்லை அப்படிங்கிறத அழகா சொல்றார். அப்புறம் தியாகராஜ சுவாமியும் சொல்றார், நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அவன் வந்து சேஷி, நம்ம வந்து தாசர்கள் அப்படிங்கிறது. தவதாக சோகம் தவதக தவதக சோகம் தவதக சோகம் தாசரதே அப்படின்னு சொல்றார் அவர். தவதாசோகம் 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 தாசரதே அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்ன சுவாமி, இந்த பாட்டுல வந்து சோகம் சோகம்னு 3 தடவை சொல்றாரு சுவாமி. யாராவது கண்டுபிடிச்சு சொல்லாம என்ன சோகம் அப்படின்னு நம்ம தீர்த்து வைக்கலாமேன்னு ஒருத்தர் சொல்லுவார். அவர் சோகம்னு சொல்லல, தாசோகம், தாசக அகம், நான் தாசன் அவனுக்கு அப்படிங்கிறத சொல்றார் அவர். அதை வந்து ஆல்சோ பிரணவம் அடி ஆல்ரெடி மென்ஷன்ட், அகாரத்துக்கு மகாரம் அடிமை அப்படிங்கிறது அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்றது அப்படின்னு. சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. நான் ஒன்றும் சின்ன பேர்கள் வந்து அதாவது இன்அப்ரோப்ரியேட் நேம்ஸை வச்சு கூட்டிருந்தாலும் கூட்டிருப்பேன், அதனால நீ கோச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றா. ஆனால் அப்படி கோச்சது நாங்கள் கூட்டது வந்து இட்ஸ் நாட் மென்ட் டு பி இன்டென்ஷனல் டிஸ்ரெஸ்பெக்ட். சிசுபாலன் பண்ண மாதிரி அந்த மாதிரி துவேஷத்தினால பண்ணல சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அன்புனால பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சொல்றார். இங்க இமேஜின், இங்க பாருங்க, ரொம்ப அழகானது. இங்கு சிறு பேர் என்றது நாராயண நாமத்தை என்பார். அதாவது என்ன சிறு பேர் யூஸ் பண்ணா அப்படிங்கிற, அவனை இன்சல்டிங் நேம் எதையும் யூஸ் பண்ணாளா அப்படிங்கிட்ட, ஆமா இன்சல்டிங் நேம் யூஸ் பண்ணிட்டா அவனை
அவன் நாராயணன் அப்படின்ட்டா. நாராயணன்கிற நேம் வந்து அவனுடைய பரத்வத்தை சொல்றது. அதனால வந்து அந்த மாதிரிலாம் பண்ணலாமா சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்ற. நாராயணன் அப்படிங்கிற பேரை வச்சு கூப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அது வந்து. ஸோ அதனால வந்து நாராயண நாமத்தை என்பர். அதாவது இந்திரன் வந்து கண்ணபிரானுக்கு கோவிந்தாபிஷேகம் பண்ண பின்பு அவனை நாராயணன் என்கை குற்றமிரே அதான் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி அவனுக்கு அவனுடைய சௌலபியத்தை வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ற மாதிரி அவனுக்கு கோவிந்தன் பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் அவனுடைய பரத்வத்தை எதுக்காக வேண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கேள், அது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானத்துல ஆச்சாரியர்கள் சொல்றார். ஒருவன் முடிசூடப்பட்டவன், that is once somebody has been coronated, அவன் முன்னை பெயரிட்டு அழைக்கக்கு மேற்பட்ட குற்றமோ அப்படிங்கிற ஒருத்தருக்கு PhD கிடைச்சதுனாக்கா அவர் என்ன படிச்சிருக்காருன்னு கேட்டேன்னாக்கா அவர் 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு சாமி நீங்க சொன்னீங்கன்னாக்கா சரியா இருக்குமா? 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு வாஸ்தவம் தான். பட் அதை விட மேல PhDன்னு பண்ணியிருக்காரோ இல்லையோ அதை தானே சொல்லணும் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றாரு. ஸோ இப்போ வந்து இஸ் பீன் coronated, so he's gotten a new title. அந்த டைட்டில் வந்து மற்ற எல்லாத்தையும் விட பெருசு, அதைத்தானே யூஸ் பண்ணணும் சுவாமி. அதனால வந்து இந்த கோவிந்தாங்கிற பேரை தான் சொல்லணும். மிகவும் சுலபனாய் சுசீலனாய் உள்ள உன்னை கோவிந்தா என்று அழைப்பதே உனக்கு உகப்பாயிருப்ப. அந்த அந்த நேம் தான் உனக்கு பிடிக்கும். உனக்கு குறைவு தோன்றும்படி நாராயணா என்றும் இறைவா என்றும் அழைப்பதே எங்களுக்கு குற்றமாகும். உன போய் நாராயணன்னு சொல்லிட்டேனே, முதல் பாட்டில் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். அதனால வந்து அந்த நேமை யூஸ் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கோவிந்தாங்கிற நேம் யூஸ் பண்ணணும். கோவிந்தாங்கிறது இஸ் அ குளோரியஸ் நேம். திருமாலையில சொல்றார் அவர். திருமாலையில தொண்டரடிப்படியாழ்வார் சொல்றார், மொய்த்த வல்வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பேரால் 3 எழுத்து உடைய பேரால் 3 அக்ஷரங்களுடைய பேர் என்ன? கோவிந்தா. கோவிந்தா அந்த பேரை இன்டெரக்டா ரெஃபர் பண்றார். அந்த கோவிந்தாங்கிற நாமத்தை வச்சுட்டு க்ஷத்ரபந்துங்கிறவன் வந்து அவனுக்கு பராங்கதி கண்டு கொண்டான், அவனுக்கு பரமபதமே கிடைச்சிருத்து அப்படிங்கிற மாதிரி. அதாவது வந்து க்ஷத்ரபந்துனாக்கா அந்த குரூவல்ங்கிற வார்த்தைக்கு நீங்க டிக்ஷனரியில் அர்த்தம் பார்த்தேன்னாக்கா அதில் க்ஷத்ரபந்துவோட போட்டோ போட்டிருக்கோம் இல்லை. அப்படிப்பட்டவன் வந்து அவனே வந்து கோவிந்தா அப்படிங்கிற 3 எழுத்து நாமத்தை வச்சுட்டு அவனுக்கு இது கிடைச்சிருத்து, பரமபதம் கிடைச்சிருத்து அப்படின்னு சொல்றார் அவர். ஸோ அவ்வளவு வசந்த நாமம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்றார். இதுவும் ஒரு தரமா யூஸ் பண்ணா நாராயணங்கிற பேரை ஆண்டாள் ஸ்ரீ ஆண்டாள் இல்ல நிறைய தரம் யூஸ் பண்ணியிருக்கா இல்லையா. நாராயணனே நமக்கே பறை தருவான்னு ஒரு இடத்துல சொல்றா, நாற்றத்துழாய்மொழி நாராயணன் ஒரு இடத்துல சொல்றா, நாராயண மூர்த்தின்னு ஒரு இடத்துல சொல்றா. அதனால வந்து நிறைய இடங்கள்ல அபசாரம் பண்ணியிருக்கா. அதனால அழைத்தன என்று பன்மையாக ப்ளூரல்ல சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க. ரெண்டு சென்டென்ஸ் பாருங்கோ. அதான் என்ன சொல்றான்னாக்க, பெரிய நாமம்னு சொல்றது நாராயண நாமம் இருக்கே, அது வந்து சிறுத்தது கிருஷ்ணாவதாரத்தில் அப்படிங்கிற மாதிரி. இட் பிகேம் ஸ்மாலர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இட் பிகேம் இன்சிக்னிஃபிகன்ட், இட் பிகேம் லெஸ் சிக்னிஃபிகன்ட் அப்படிங்கிற அர்த்தத்துல. ஏன்னா அந்த பெரிய நாமம்னு எதுக்காக வேண்டி சொல்றா, குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும் பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினம் ஆயின செய்யும் நலந்தரும் சொல் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கார். திருமங்கை ஆழ்வார் முதல் பதிகத்துல சொல்றார். அவ்வளவு பெரிய நாமமான நாராயணன் நாமம் இருக்க, அந்த நாராயணன் வந்து நாமம் வந்து தோத்து போயிடுத்து. இதுல கிருஷ்ணாவதாரத்துல கோவிந்தன்கிற நாமத்துக்கு தோத்து போயிடுத்துங்கிற அர்த்தத்தை சொல்றா. பெரிய நாமம் சிறுத்தது கிருஷ்ணாவதாரத்தில். சின்னதா போயிட்டு அவனோட மவுஸ் குறைஞ்சு போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்புறம் இன்னொரு அழகான சென்டென்ஸ், நீர்மை சம்பாதிக்க போந்த விடத்தே மேன்மை சொல்லுகை குற்றவிரே. சுவாமி எதுக்காக வேண்டி கிருஷ்ணாவதாரம் எடுத்துட்டு இருக்கான்? நீர்மை சம்பாதிக்க போன்ற விடத்தை, நீர்மைனா சௌலபியம் அப்படிங்கிற மாதிரி. அந்த சௌலபியம் ஈச சௌலபியம் எல்லாரும் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி அவன் கிருஷ்ணாவதாரம் எடுத்திருக்கான். அதனால அப்படி சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி இந்த வந்திருக்கிற அந்த அவதாரத்துல அவனுடைய மேன்மையை சொல்றது வந்து குற்றம் இல்லையா சுவாமி, தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இந்த எளியனான இந்நிலையே பகவானுக்கு விருப்பமாகும், பகவானுக்கும் அந்த தான் பிடிச்சிருக்கு. அவனை ஒரு கவுஹர்ட்னு சொன்னாக்க அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. திவத்திலும் பசுநிறை மெய்ப்பு உவர்த்தி என்றது காண்க. அவன் வந்து தேவலோகத்தில் இந்த பரமபதத்தை இருக்கிறதையும் அவனுக்கு பிடிச்ச விஷயம் வந்து மாடுகளை மேய்க்கணும் அப்படிங்கிறது. அங்க அவங்களோட நித்திய சூரிகளை வந்து அவளோட கைங்கரியத்தை ஏத்துக்காம இஸ் கான்ஸ்டன்ட்லி திங்கிங், ஓ இஃப் ஒன்லி ஐ வேர் இன் ஆயர்பாடி, நம்ம மாடுகளுக்கு பின்னாடி போய் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருப்பான். அது திவத்திலும் பசுநிறை மெய்ப்பு உவர்த்தி என்று காண்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரியா? இது வந்து இஸ் கைண்ட் ஆஃப் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதாவது ஆண்டாள் வந்து சொல்றார், நாராயணன்ங்கிற பேரை வந்து சொல்லிட்டேன், சிறு பேரா அது வந்து இட்ஸ் இன்அப்ரோப்ரியேட் நேம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. பரத்வத்தை சொல்றது, சௌலபியத்தை சொல்ற பேருக்கு பேரா பரத்வத்தை சொல்ற பேர்களை யூஸ் பண்ணிட்டேன், அது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பகவத்கீதையில அர்ஜுனன் சேஸ் எக்ஸாக்ட்லி தி ஆப்போசிட். கிருஷ்ணன் கிட்ட விஸ்வரூபம் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றான், கிருஷ்ணா உனக்கு நீ எவ்வளவு பெரிய ஆள்னு எனக்கு தெரியாம போயிட்டு, நான் இது வரைக்கும் நான் வந்து ஏதோ சாதாரண மனுஷன் நினைச்சு உங்க தோல் மேல கையை போட்டு டே வாடா போடா
அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து இப்பதான் தெரியறது நீ எவ்வளவு பெரியவன் அப்படிங்கிறது தெரியறது. அதான் அதனால தான் உன்னை எல்லாம் கிருஷ்ணான்னு கூட்டுட்டேன், யாதவான்னு கூட்டுட்டேன், சகா ஒரு தோழனே அப்படிங்கிற மாதிரிலாம் கூட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ திங்கிங் ஆஃப் யூ இஸ் மை ஃப்ரெண்ட், ஐ presumptually addressed you as ஓ கிருஷ்ணா, ஓ யாதவா, ஓ மை ஃப்ரெண்ட் அப்படின்லாம் கூப்பிட்டுருக்கேன். ஐ வாஸ் ignorant of your majesty அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது பாருங்க, ஜஸ்ட் தி ஆப்போசிட். அதாவது உன்னுடைய பரத்துவம் எனக்கு தெரியாம போயிடுத்து, அதனால ஒரு சௌலபிய இதுகளை விஷயமாவே உன்னை கூட்டுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. பட் ஆண்டாள் says just the opposite. ஆண்டாள் வந்து சொல்ல, உன்னுடைய பரத்த பெயர்களே கூட்டுன்னு இருக்கேன், எனக்கு சௌலபிய பெயரை விட்டுட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. Showing negligence and undue affection, and if jestfully I treated you with disrespect while playing, resting, sitting, eating, when alone or before others, for all that I crave forgiveness அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது வந்து சகேதி மஹத்வய பிரசபம் யதுக்தம் ஹே ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேயிதி ஹே சகேயதி, ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகே கூப்பிட்டேன்னா, அஜானத மகிமானம் தவேதம் மயா பிரமாதாத் பிரணயேன கட்டெண்ணத்தோட கூப்பிடல கிருஷ்ணா, பிரணயேன வாப்பியர், நான் அன்பால கூட்டுட்டேன், அந்த மாதிரி இருந்தாலும் மன்னிச்சுக்கோன்னேன். யச்சாவஹாசார்த்தமசத்கிருதோசி விஹாரசய்யாசன போஜனேஷு ये ये गोतवाभ्यच्युत तत्समक्षं तत्क्षामये त्वामहमप्रमेयम् அப்படின்னு சொல்றார். ஸோ என்று தான் சிறுபேர் அழைத்து அவமதித்ததற்கு க்ஷமை கொண்டது போல் இவர்களும் அஞ்சு க்ஷமை கொள்கின்றனர். அதாவது ஸோ கிரமஸ்வனிக்கலம் தேவ பிரணதாத்திகர பிரபோன்னு ரெண்டு ஆண்டாளும் சொல்கிறார், அர்ஜுனனும் சொல்கிறான். பட் ஃபார் எக்ஸாக்ட்லி தி ஆப்போசிட் ரீசன்ஸ். அது சீறி அருளாதேங்கிறது ரொம்ப அழகாக சொல்கிறார். சீருவதும் ஒருவித அருளே ஆம் அப்படிங்கிற மாதிரி. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றன்னு திருப்பாவையில் சொல்கிறாளோ இல்லையோ, அந்த சினம் இருந்ததுனால தானே அந்த ராட்சசனான ராவணனை ஒழிக்க முடிஞ்சது. அதனால சினமும் ஒரு அருள் தான். என்ன நல்ல இட் ப்ரொடியூசஸ் அ குட் எஃபெக்ட் அப்படிங்கிறது. சம்ஹாரம் முதலினவும் தயையின் காரியங்கள் என்று தயாசதகத்திலே ஸ்ரீ தேசிகன் அருளி செய்தார் அப்படிங்கிற தயாசதகத்தை சொல்லியிருக்கார். சம்ஹாரம் பண்றதும் அது வந்து ஒரு தயா விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அது மாத்திரம் இல்ல, சுவாமி தேசிகனுடைய காமெண்ட்ரி சரணாகதி கத்தியத்தில் பார்த்தேன்னாக்கா, ஆசிரிதர்களின் விரோதிகளை நிராகரிப்பதற்கு உபயோகப்படுகிறபடியினால் கோபம் முதலியவைகளும் கல்யாண குணம் என்பதில் சேர்த்து கொள்ளப்படுகிறது. எம்பெருமானுக்கு வந்து கோபம்ங்கிறது அவனுடைய கல்யாண குணங்களை சேர்த்து, ஏன்னா ஆசிரியர்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, அவளுடைய எனிமீஸை ஒழிக்கிறதுக்கு அந்த கோபம் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அதனால கோபம் வந்து எம்பெருமானுக்கு கல்யாண குணம், நமக்கு கோபம் வந்துன்னா அது கல்யாண குணம் இல்லை. சுவாமி எனக்கு எக்கச்சக்கமா கோபம் வரும் சுவாமி, எனக்கு நிறைய கல்யாண குணங்கள் இருக்கு சுவாமி அப்படின்லாம் சொல்ல முடியாது நீங்க, சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க ஸ்பவுஸ் வந்து கோச்சுட்டாங்க, ஏன் கோச்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குன்னு சொல்லாதீங்க, சீரிய அருளாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிருங்க. தட் வில் ஹாவ் அ பெட்டர் எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆகிலும் எங்களுக்கு அவ்வொருள் வேண்டாம், பறை தருவது போன்றவற்றை நடத்தும் அருளே அப்படிங்கிற மாதிரி. இப்போ சுவாபதேசத்துல பார்த்தோன்னா அந்த அங்கங்கள், பிரபத்தியினுடைய அங்கங்கள் என்னங்க சொல்றாரு, அந்த அஞ்சு அங்கங்கள் சொன்னேன்னு இல்லையோ. ஸோ சிஷ்யர்கள் ஆச்சாரிய உபதேசத்தை பின்பற்றி பிரபத்தியை அனுஷ்டிக்கும் முறை கூறப்படுகிறது. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் என்று கர்மயோகம் செய்ய இயலாமையை சொல்லி, ஸோ கர்மயோகம் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லை, அவகாசம் இல்லை சுவாமி, எனக்கு மாடு மேய்க்க போயிருக்கு, என்ன பண்ண முடியும்னு, அறிவொன்றும் இல்லாத எனக்கு ஞான யோகம் பக்தி யோகம், அறிவொன்று எனக்கு ஞானம் இல்லை சுவாமி அப்படிங்கிற அப்படி ஞானம் இல்லாத ஒரு குலத்திலே பிறந்துட்டேனே அப்படி சொல்றதுனால ஞான யோகம் பக்தி யோகம் ஒன்றும் இல்லாமையை சொன்னதாம். ஆக கார்பண்யம் கூறப்பட்டது. பார்த்தா எவ்வளவு இன்டிரெக்டா வந்து ஷி ஹஸ் ஸ்டேட்டட் தி கார்பண்யம் ஆர் ஆக்கிஞ்சன்யம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்றார். அப்புறம் இன்னொன்று ஆனுகூல்ய சங்கல்பம், எம்பெருமானுக்கு பிடிச்ச விஷயங்களா பண்ணணுங்கிறது என்னது, கறவைகளை மேய்க்கிறது, மாடுகளை மேய்க்கிறதுங்கிறது எம்பெருமானுக்கு பிடிச்ச விஷயம். ஸோ கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்னு சொல்றாள்லையோ, அதனால மாடு மேய்ப்பது என்னும் தங்கள் விருத்தியை சொன்னதால் ஆனுகூல்ய சங்கல்பமும் அறிவிக்கப்பட்டது. ஸோ ஷி இஸ் கிவன் ஜஸ்ட் அஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆனுகூல்ய சங்கல்பம். எம்பெருமானுக்கு அந்த பசுக்களை ரட்சிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதுதான் நாங்கள் பண்றோம், அதனால ஆனுகூல்ய சங்கல்பத்தை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி
மகா விஸ்வாசம் என்னன்னா புண்ணியம் யாமுடையோம் குறைவென்றும் இல்லாதவோர் அப்படின்னு ஆரம்பிச்சு உறவேல் நமக்கு இங்க ஒழிக்க ஒழியாதுன்னு சொல்றாளோ இல்லையோ, இதுல வந்து இந்த சுவாமித்துவம் என்கிற சம்பந்தம் இருக்கு. அதாவது ஹி இஸ் தி ஓனர், வி ஆர் த ப்ராப்பர்ட்டி. அந்த சம்பந்தத்தை சொல்றா அவள். அந்த சம்பந்தத்தை சொல்றதுனால அவன் சுவாமி, நான் ப்ராப்பர்ட்டி. அதனால ஆஸ் ப்ராப்பர்ட்டி ஐ எம் 100% ஷூர் தட் ஹி வில் ப்ரொடெக்ட் மீ அப்படிங்கிற அந்த அந்த மகா விஸ்வாசத்தை சொன்னபடி. ஸோ இஃப் யூ ரெக்கக்னைஸ் தட் சுவாமி அந்த ப்ராப்பர்ட்டி ரிலேஷன்ஷிப் இஸ் தி ஓனர் ப்ராப்பர்ட்டி ரிலேஷன்ஷிப் ரெக்கக்னைஸ் பண்ணினாக்கா அது that's an indirect way of stating மகா விஸ்வாசம். அப்படி அதனால மகா விஸ்வாசம் சொன்ன மாதிரி ஆயிடுத்து அப்படிங்கிற. சிறுபேர் அழைத்தனமும் என்று சிறுபேர் இனிமே அழைக்க மாட்டேன்னு சொல்றாளோ இல்லையோ, அதனால பிராத்திகூல்ய வர்ஜனத்தை சொன்ன மாதிரி இனிமே எம்பெருமானுக்கு பிடிக்காத விஷயத்தை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பண்ண மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இறைவாணி தாராய் பறை அப்படின்னு சொல்றாளோ இல்லையா, கடைசியில் அப்படி வந்து சொல்றது வந்து கோப்திருத்துவ வர்ணத்தை சொல்றது அப்படிங்கிற மாதிரி. கோப்திருத்துவ வர்ணங்கிறது சிம்பிளி ஆஸ்கிங் பெருமாளை என்னை காப்பாத்து, பெருமாளை எனக்கு அதை கொடு அப்படின்னு சொல்றதுக்கு பேர் கோப்திருத்துவ வர்ணம்னு பேரு. அதான் நீ தாராய் பறை என்று கோப்திருத்துவ வர்ணமும் பரசமர்ப்பணமும் சொல்லியது மாதிரி. அதாவது இந்த 5 அங்கங்கள் பூர்த்தி ஆயிட்டுனாக்கா அந்த அப் த ட்ரீ ஒரு ஸ்டெப் போனேன்னாக்கா அது இது பரசமர்ப்பணம்னு பேரோ இல்லையோ, அந்த பரசமர்ப்பணமும் இன்டிரெக்ட்லி இட்ஸ் பீன் டோல்டு அப்படிங்கிற மாதிரி. ஒன்றனோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழியாது என்ற நித்திய சேஷத்துவ அனுசந்தானம் அடங்கிய ஆத்ம நிக்ஷேபமாகிற பிரபத்தியும் பணித்ததாம். ஆத்ம நிக்ஷேபம், ஆத்மா வந்து என்னுடையதெல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்கறது. அது மாதிரி அந்த மாதிரி இந்த உறவுகளை சொன்னதுனால அந்த நித்திய சேஷத்துவ அனுசந்தானம் எப்பவுமே அந்த எட்டர்னல் ரிலேஷன்ஷிப், நீ சேஷி நான் சேஷன் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் சொன்னதுனால இந்த ஆத்ம நிக்ஷேபம், ஆத்மா வந்து என்னுடையதில்லை உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி உன்னுடையதுன்னு சொல்ற மாதிரி ஆயிடுத்து. அதனால இந்த என்டையர் பிரபத்தி ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அதனால இந்த பாசுரம் வந்து எஃபெக்டிவ்லி பிரபத்தியை ஃபாலோ பண்றது. அதனால பிரபத்தி பண்றதுனால இந்த அவனை உபாயமாக அடையிற அந்த ஜெயமந்திரத்தினுடைய முதல் பாகத்தை சொல்ற மாதிரி யாருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரியா? ஸோ இது வந்து கரவைகள் பின் சென்றுனுடைய இது. இப்போ அடுத்தது சிற்றஞ்சிறுகாலை பார்க்கலாம். அது சிற்றஞ்சிறுகாலை the வியாக்கியானம் will be slightly shorter, so hopefully I'll finish it within 2 hours, but if it takes a few extra minutes, please bear with me. சிற்றஞ்சிறுகாலை வந்துன்னை சேவித்து. ஸோ இதுல வந்து ஆண்டாள் வந்து ரொம்ப முக்கியமானது சொல்றா. உனக்கே நாம் ஆட்செய்வோம், உனக்கே நாங்கள் ஆட்செய்வோம்னாக்கா அடிமையாக இருக்கிறது. அடிமையாக இருந்துட்டு நீ சொல்ற ஆக்ஞையை கொடுக்குற வேலைகளை நாங்க பண்ணிட்டு இருப்போம். அதுதான் கைங்கரியம்னு பேர். உனக்கே நாம் ஆட்சேவங்கிறது உனக்கே நாங்கள் கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்கிறது. அந்த உனக்கே நாம் ஆட்சேவங்கிறது தான் ஸ்ரீமதே நாராயணாய ஸ்ரீமதே நாராயணாய அப்படிங்கிறது அதனோட இது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். வியாக்கியானத்தில் வரப்போகுது. அந்த நமகங்கிறது வந்து மற்ற இனம் காமங்கள் மாற்று will be equated to the நமக, பட் அதை வியாக்கியானத்தில் பார்க்க போறோம். பட் தி மோஸ்ட் ஆப்வியஸ் ஒன் உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படிங்கிறது தான் ஸ்ரீமதே நாராயணாய. அதனுடைய மீனிங் அது ஸ்ரீமன் நாராயணனுக்கே கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்கிறது. So Adiyan has captured it in red. So when I render it musically, I will emphasize that part. என்ன சொல்றா ஆண்டாள்? கண்ணன் கிட்ட பேசுறா. கண்ணன் கிட்ட சொல்றா, சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியை போற்றும் பொருள்களாய். கண்ணா, காலைன்னா காலம்புறன்னு அர்த்தம். காலம்புற உன்கிட்ட வந்துட்டோம், வந்து உன்னை சேவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறா. அது காலம்புற வந்துட்டோம். அதுவும் சிறுகாலை வந்து ஏர்லி மார்னிங் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சிற்றஞ்சிறுகாலை ஈவன் ஏர்லியர் தன் தட், வெரி ஏர்லி மார்னிங் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்போ வந்து இப்போ ஒன்று வந்து சிவப்பா இருக்கு, அது அது ரொம்ப சிவப்பா இருக்குனாக்கா செக்கச்சவேல்னு சொல்ற அளவு இல்லையோ, வெள்ளை வெள்ளையர் கண்ணங்கரையர் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா. அது மாதிரி டு எம்பசைஸ் இட் வெரி ஏர்லி மார்னிங்கிறதுக்காண்டி சிற்றஞ்சிறுகாலை அப்படின்னு சொல்றா. ரொம்ப வெரி ஏர்லி மார்னிங் நாங்க வந்து உன்னை தேடி வந்து இன்ஸ்டெட் ஆஃப் யூஆர் கம்மிங் டு அஸ், நாங்க உங்ககிட்ட வந்து உன்னை சேவித்து உனக்கிட்ட நமஸ்காரம் பண்ணி உன் பொற்றாமரை அடியே, பொன்னாக்க கோல்டுன்னு அர்த்தம் லிட்ரலி, பட் அழகான தாமரை போன்ற உன்னுடைய திருவடி இருக்கே, அதை வந்து போற்றும், அதை வந்து ஸ்துதி பண்றோம் நாங்க. அதனுடைய பொருள் என்னன்னு கேள்வி. அந்த என்ன எதுக்காக வேண்டிய, அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன பிரயோஜனத்துக்காக வேண்டி நாங்க பண்றோம் அப்படிங்கறத கேளு, நான் சொல்ல போறோம், நீ கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ற. பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ, அதாவது நீ கிருஷ்ணா, நீ பிறந்த குலம் எது? ஆயர் குலத்துல பிறந்தா. ஆயர் குலம் என்ன பண்ணும்? அது பெற்ற மாடுகள் இருக்கு இல்லையா, மாடுகளை மேய்த்து அதனால ஜீவனம் பண்ணுகின்ற உண்ணும் குலத்துல. ஜீவனம் உண்ணும்ங்கிறது சாப்பிட்றது லிட்டரலின்னு அர்த்தம். அதாவது மேக்கிங் எ லிவிங்னு அர்த்தம். தட்ஸ் தி ப்ராடர் மீனிங். உண்ணும் குலத்தில் பிறந்து, அதுவா. ஸோ தி cowherds who make a living out of tending to the cows, அந்த குலத்துல நீ பிறந்திருக்கு நீ. அதனால நீ வந்து குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. ஸோ குற்றேவல்னாக்கா குரு பிளஸ் ஏவல் அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானத்துல வரும். ஏவல்னாக்கா ஆக்ஞை,
குருனாக்க சம்ஸ்கிருதத்துல குருனாக்க பண்ணு அப்படிங்கிற மாதிரி அர்த்தமோ இல்லையோ. ஸோ குரு ஏவல்னாக்க ஆக்ஞையை பண்றது, எஜமானன் சொன்ன மாஸ்டர் சொன்ன ஆக்ஞையை அவனுடைய ஆர்டரை வந்து பண்றதுக்கு பேர் குரு ஏவல் அப்படிங்கிற மாதிரி, அது குற்றேவல்னு ஆயிடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றா. குற்றேவல் எங்களை சம்ஸ்கிருத வார்த்தையும் அதில் கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏவல்னாக்க ஏவல் செய்யறது, ஆக்ஞை பண்றது, டு கமாண்ட், யுவர் விஷ் இஸ் மை கமாண்ட் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, அது மாதிரி அந்த குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. அதாவது எங்களுடைய குற்றேவல்ங்கிறது டேக் another word as கைங்கரியம். குற்றேவல் ஈக்குவல்ஸ் கைங்கரியம் அப்படிங்கிற மாதிரி எங்களை, வாட் ஷி ரியலி மீன்ஸ் இஸ் எங்களுடைய கைங்கரியத்தை கொள்ளாமல் போகாது அப்படிங்கிற மாதிரி. எங்களுடையங்கிறது வெல பொய்டிக் லைசன்ஸ் யூஸ் பண்ணி எங்களை அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கா. இது வந்து அதாவது எங்களுடையங்கிறத தமிழ் சொல்வா, சம்ஸ்கிருதத்துலையும் சொல்வா ஆறாம் வேற்றுமை அப்படிங்கிற மாதிரி சொல்வா. எங்களைங்கிறது ரெண்டாம் வேற்றுமை அப்படிங்கிற மாதிரி சொல்வா. அதாவது ஹவு த நவுன் இஸ் மாடிஃபைடு அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எங்களுடைய கைங்கரியம்ங்கிறதுக்கு மேலே எங்களை கைங்கரியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இது வந்து இட்ஸ் ஜஸ்டிஃபைடு இன் தமிழ் லிட்ரேச்சர் as உருபு மயக்கம் அல்லது வேற்றுமை மயக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்வா. அதாவது ஒரு வேற்றுமை யூஸ் பண்றதுக்கு பதிலாக இன்னொரு வேற்றுமையை யூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி. இந்த கேஸ்ல வந்து இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்கு பதிலாக இந்த பொசசிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்றாளோ இல்லையோ, அதுக்கு அதை சொல்றது அது குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, எங்களுடைய கைங்கரியங்களை நீ அக்செப்ட் பண்ணிக்காம போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. டபுள் நெகட்டிவ், அது கொள்ளாமல் அக்செப்ட் பண்ணிக்காமல் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இப்பதான் சொல்றா, பறைங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை இப்பதான் சொல்றா பாருங்கோ. இற்றை பறைகொள்வான் என்று காண்கோ. இந்த கிருஷ்ணா, நாங்க எதுக்காண்டி இப்போ வந்திருக்கோம்னு நினைச்சுட்டு இருக்க? இவ்வளவு நிறைய பாசுரங்கள்ல பறை 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 நிறைய தான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு தரம் பறைன்னு சொல்றா திருப்பாவையில. அந்த மாதிரி ஒரு ட்ரம் ஒன்று உங்ககிட்ட வாங்கிட்டு போனோம், அதுக்கு தான் வந்திருக்கோம்னு நினைச்சுட்டு இருக்கியா? இன்னைக்கு வந்து இற்றைனாக்கா இன்னைக்கு பறை கொள்வான், பறை கொள்வதற்காக, பறையை உங்ககிட்டேருந்து வாங்கிக்கணுங்கிறதுக்காக வேண்டி நாங்க அங்க வரல. அன்று கான், அன்றுனாக்கா இல்லைன்னு அர்த்தம். அன்று கான் கோவிந்தா கிருஷ்ண கோவிந்தா, நீ அதை பார்த்துக்கோ. தட்ஸ் நாட் வாட் வி ஹவ் கம் ஹியர் ஃபார். வாட் வி ஹவ் கம் ஹியர் ஃபார் இஸ் த கைங்கரிய பிராப்தி. எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும், எற்றைக்கும்னாக்க இந்த ஜென்மத்துல ஆல்வேஸ், ஏழு பிறவிக்கும் in all the future ஜென்மம்ஸ் as well அப்படிங்கிற மாதிரி. ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவும், we are always related to you. உன்னோடு உற்றோமையாவும், உற்றோமைனாக்க ரிலேட்டட் டு யூ, உற்றோமையாவும். உனக்கே நாம் ஆட்சேபம், உனக்கே நாங்கள் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்போம், வேற ஒருத்தருக்கும் பண்ண மாட்டோம். வியாக்கியானத்தை சொல்றச்சே எம்பெருமானுடைய அடியார்களுக்கு பண்ணலாம், that's nothing wrong with that, that's not excluded அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. பட் உனக்கே நாம் ஆட்சேபம் அப்படிங்கிற மற்ற தேவதாக்களுக்கெல்லாம் பண்ணாம உனக்கே பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. மற்ற நம் காமங்கள் மாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்றா. வேறதே எங்களுக்கு அல்ப ஆசைகள் இருந்ததுனாக்க அதை நீ மாத்திடும். எங்களுடைய ஒரே இஷ்டம் வந்து உனக்கு கைங்கரியம் பண்ணுங்கிற ஒரே இஷ்டம் தான் அது. இஃப் வி ஆக்சிடென்ட்லி ஹேப்பன் டு ஹேவ் எனி அதர் விஷ் ஃபார் எனிதிங் இன்சிக்னிஃபிகண்ட், அதெல்லாம் நீ மாத்திடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது. சரியா? ஸோ that's the meaning of this song. Let me render it and then we'll get to the Vyakyanam. Madhyamati Ragam. Again, has a tendency to stray into Sri Ragam or Surati. If that happens, please forgive me. Stotrams and Srivaishnavism. Prabandhams. போற்றும் பொருள் கேளாய் பெண் பெற்றமையை தொழுநோம் குலத்தில் பிறந்தேனே குற்றையவள் எங்களை கொள்ளாமல் போகாது
எம்ஃபேட்டிக்ஸ் போகாது, 3 தடவை சொல்லிட்டேன் நான் அது. குற்றேயவர் எங்களை கொள்ளாமல் போகாது 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 ஏற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவெந்த ஏற்றைக்கும் பிறவியைக்கும் உற்றோமேயோம் உனக்கே நாம செய்வோம். உனக்கே நாம செய்வோம். கோவிந்த உனக்கே நாம செய்வோம். கோவிந்த 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 ஹரே மரே ச உற்றோமேயோம் உனக்கே நாம செய்வோம். மற்ற இனம் காயமங்கள் மாற்றையலோரும் பகவாய் பணிக்கும் மகரே மரே சகரம் சிற்றம் சிறு கலை. ரொம்ப அழகான பாசுரம். இந்த உனக்கே நாம் ஆட்சி செய்வோங்கிறது திருப்பாவையினுடைய என்டையர் பிரபந்தம் ஆஃப் திருப்பாவை, அதனுடைய பரம தத்துவம் இது அப்படிங்கிற ஸோ அந்த விதத்தில் வந்து திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் இன்னர் மீனிங் in all of the திருப்பாவை பிரபந்தம் அப்படிங்கிறது. அந்த விதத்தில் சிற்றம் சிறுகாலை இஸ் a very glorious பிரபந்தம். இந்த வியாக்கியானத்தில் பார்க்க போகிறோம் அது. ஸோ இந்த பாசுரத்தில் துவயத்தின் உத்தரகண்ட அர்த்தமான உபேய ஸ்வரூபம் வெளியிடப்படுகிறது. அதாவது நம்ம கைங்கரியம் பண்ணுவோங்கிறது சொல்லப்படுது. ஸ்ரீமதே நாராயணாய நமக நமக நக வித்தவுட் எனி அகங்காரம் மமகாரம் அந்த மாதிரி வித்தவுட் எனி செல்ஃப் பிரயோஜனங்கள், வித்தவுட் எனி செல்ஃபிஷ் மோட்டிவ்ஸ் அப்படிங்கிற மாதிரியானது. பிரபத்தியின் பலனை வியக்தமாக அது ரொம்ப ஆப்வியஸாக வெளியிடுகிறது. கீழெல்லாம் பறை பறை என்று 11 தரம் சொல்லியிருக்கா நடிகன் சொன்னேனோ இல்லையப்பா. ஸோ 11 தரம் சொல்லியிருக்கா பறை பறை வேணும். நாராயணனை நமக்கே பறை தருவான்னு சொல்றா. பாவா எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு அப்படின்னு ஒரு இடத்த சொல்றார். போற்ற பறை தரும் புண்ணிய நாள் ஒரு இடத்த சொல்றார். ஆயர் சிறுமியுரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நன்னலை வாய் நேர்ந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அந்த மாதிரி பறை பறைன்னு எல்லா இடத்துலையும் சொல்லின்னு வந்திருக்கோமே கிருஷ்ணா, வி ஹோப் யூ காட் ஃபுல் டிட்ன்ட் யூ அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். நான் பறைங்கிறது வந்து அதை சொல்லலை, கைங்கரிய பிராப்தியை தான் அது வந்து இதுக்கு ஒரு மெட்டஃபோர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்றாரு. ஏன்னா அழகான ஒரு மிஸ்ட்ரி ஹஸ் பீன் ரிவீல்ட் இன் திஸ் பாசுரம் பாருங்க. இந்த ஆட்சியர் பறையின் பொருளை நிஷ்கர்ஷித்து பிரிங்கிங் அவுட் தட் மீனிங் விண்ணப்பம் செய்யும் பாசுரம் இது. ஸோ அதாவது நாட்டார் இசைகைக்காக நோன்பு என்ற ஒன்றை வியாஜமாக கொண்டு வந்து புகுந்தோம் மற்றவா இதை ஒத்துக்கணுங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் நோன்பு பண்ண போறோம் பிகாஸ் வி நோ தட் எவ்ரிபடி வில் அக்செப்ட் தட். நம்ம வேற ரீசனை சொல்லி இது பண்ண இந்த மாதிரியான இதுகளை அர்த்தங்களை கொண்டு வந்திருந்தேன்னாக்க it may not have been accepted. அதனால I needed this ஒரு excuse of a நோன்பு to bring out all this அப்படின்னு சொல்றார். வியாஜமாக கொண்டு வந்து புகுந்தோம் அத்தனை ஒழிய எங்களுக்கு உத்தேசியம் உன் திருவடிகளில் நித்திய கைங்கரியம் பண்ணுகைதான், அதுதான் எங்களுடைய உத்தேசம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது இனி ஒரு நொடி பொழுதும் உன்னை விட்டு நாங்கள் பிரிந்தோமாக உண்ணாது, வேறு ஒரு வகையான விருப்பமும் எமக்கு பிறவாவண்ணம் நீயே அருள் புரிய வேண்டும். மற்ற நம் காமங்கள் மாற்று அப்படின்னு சொல்றாளோ இல்லையா, எங்களுக்கு வேற ஒரு இருப்பம், இந்த அல்பமான இதுகள்லாம் டிசையர்ஸ்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நீயே அருள் புரிய வேண்டும் என்று தலை கட்டுகிறார்கள். தங்களுடைய முக்கியமான கருத்து பகவத் கைங்கரியமேயாம் என்பதை சொல்லி
that is எங்களோட மீனிங் அப்படின்னு சொல்லி இப்பிரபந்தத்தின் பரம தாத்பரியத்தை வெளியிடுகிறார்கள். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இந்த பிரபந்தத்தினுடைய பரம தாத்பரியமே அந்த உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படிங்கிறது. அந்த உனக்கே நாம் ஆட்செய்வோம்ங்கிறது என்டையர் திருப்பாவையினுடைய இந்த பரம தாத்பரியம் வந்து அந்த ஒரு ஃபியூ வேர்ட்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நாட் ஜஸ்ட் திஸ் பாசுரம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது ரொம்ப அழகா சொல்றார். இந்த கைங்கரிய பிராப்தி வந்து நம்ம இதுல நிறைய இதுகளில் பார்த்துக்கோம். சரணாகதி கதியத்துல பார்த்துருக்கோம். அதுல வந்து கேட்கிறார் அவர். அதே மாதிரி ஞாச தசகத்துல சுவாமி தேசிகன் கேட்கிறார். திருவாய்மொழியில வந்து நம்மாழ்வார் கேட்கிறார். எல்லாம் வந்து அசேஷாவஸ்தோசித கைங்கரியம்ஸ் that are suitable for all occasions. அசேஷ சேஷதைகர திருப்ப filled with desire for all kainkariams. Nitya kinkaro bhavani. May I become such a nitya kinkaran அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரியா? அதே மாதிரி இதை स्थिरधियं त्वत्प्राप्त्येक प्रयोजनौ निषिद्ध काम्यरहितौ कुर्मः नित्य किंकरम् ஒழிவில் காலமெல்லாம் உடனா வழுதிலா செய்ய வேண்டும் நாம் செய்ய வேண்டும் நாம் செய்ய வேண்டும் நாம் வழுவிலா அடிமையை செய்ய வேண்டும் நாம். அந்த துவயமந்திரத்தினுடைய 2வது பாகமான ஸ்ரீமதே நாராயணாய அப்படிங்கிறது நிறைய ஆச்சாரியர்கள் நிறைய ஆழ்வார்கள் சொல்லியிருக்கா. சத்வேஸ்வரத்தியம் சொல்றார் அவர். சுவாமி தேசிகன் சொல்றார், சுவாமி உமக்கு தாசனாக இருக்கிறதுல வந்து எனக்கு ஐ ஹவ் அன்ஷேக்கபிள் மைண்ட் ரிலேட்டட் டு தட். எனக்கு வேணுங்கிற ஒரே பலன் வந்து அனுபவிக்கணும் சுவாமி. உங்களுடைய கல்யாண குணங்கள் அதெல்லாம் அனுபவிக்கணும் சுவாமி. அதனால் ப்ளீஸ் மேக் மீ ஒன் ஹூ ஹஸ் forsaken forbidden acts and transient gratifications. ப்ளீஸ் மேக் மீ a நித்ய கங்கரன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய்மை, நீ கொஞ்சம் கூட பிரேக் இல்லாமல் உன் கூடையே இருந்து வழுவிலா அடிமை செய்ய வேண்டும். ஃப்ளாலஸ் தாசத்துவம் உங்கள்கிட்ட பண்ணிட்டே இருக்கணும்னு திருவாய்மொழியில சிவ சொல்றார். இதை நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து we have videos on both on this particular padiyam of Thiruvaimozhi and also Nyasa Dashakam, and in fact even on sharaNAgati Gadyam as well. So உங்களுக்கு வேணும்னாக்கா அதை நீங்கள் எப்போனாலும் போய் பார்த்துக்கலாம். அது இந்த வந்து அப்படிங்கிறது அர்த்தம் வந்து few pages still remain. அதாவது சிற்றஞ்சருகாலை வந்துன்னு நாங்களே வந்து ஒன்றை மீட் பண்ணுறோம் சொல்கிறாளோ இல்லையோ, அதாவது அடியார்கள் அடிகள் உள்ளவிடம் சென்றல்லவோ பணிவிடை செய்வது தகும். நாங்கள் அடியார்கள், நீங்கள் வந்து எஜமானன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடிகள்னாக்கா எஜமானன் அப்படிங்கிற மாதிரி. அதான் நீதான் குரு அப்படிங்கிற மாதிரி. உனக்கு அடிகள்னாக்கா அடிகளுக்கு சர்வன்ட்ஸ் வந்து அடியார்கள் அப்படிங்கிற மாதிரி. அதனால அந்த அடியார்கள் அடிகள் உள்ளவிடம் சென்றல்லவோ பணிவிடை செய்வது தகும். நாங்கள் தான் உங்ககிட்ட வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. நானாக்கா நாங்களே வந்ததும் வந்ததோடு நில்லாமல் உன்னை சேவித்து மங்களாசாசனம் செய்ததும் எங்களுடைய ஆதர அதிசயத்தை காட்டும் என்றவாறு. அதாவது எங்களுடைய அன்புனால, ஆதரம்னாக்கா அன்பு, எங்களுடைய அன்புனால நாங்களே வந்திருக்கோம். அது வந்து வந்து ஒரு போற்றி அப்படி சொல்றாரு. சிற்றஞ்சர்காலை வந்து உன்னை சேவித்து உன் பற்றாமரடியை போற்றும்ங்கிறது வந்து என்னன்னாக்கா மங்களாசாசனம் பண்றது. அதாவது மே குட் திங்ஸ் அக்ரூ டு ஹிம் அப்படிங்கிற மாதிரி. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பெரியாழ்வார் பாடுறாரு இல்லையோ, அந்த மங்களாசாசனம் தான் சொல்றாரு. அதுதான் அது போற்றும் பொருள். நாங்க எதுக்காண்டி வந்திருக்கோம், உன்னை போற்றுறோம், உன்னை ஸ்துதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. எங்களுடைய ஆதர அதிசயத்தை காட்டும். எம்பெருமான் தானே நம்முடைய இலக்காமையே பற்றாக கொண்டு நம்மை ரட்சிப்பனாயிருக்கை. அதாவது எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் அவனோட லட்சியம் என்னன்னாக்க, அவன்தான் தானே நம்முடைய இலக்கு ஆமையையே பற்றாக கொண்டு அவனை பொறுத்த வரைக்கும்
அவன் வந்து he wants to be the target of all the stotrams அப்படி by the adiyars அப்படிங்கிற மாதிரி. அதனால அவன் அப்படி அந்த மாதிரி இருக்கிறதுனால அவனை நாம் நாடுவதும் மிகையேயாம் என்பதை எழுதும் என்னும் இது மிகை என்னும் இது மிகையாதல் என்பது முதலிய இடங்களில் காணலாம் அப்படின்னு. அதாவது திருவாய்மொழியில ரொம்ப அழகான பதிகம் ஒண்ணு வந்து பாசுரம் ஒண்ணு உண்டு. இது வந்து இவர் சொல்றார், சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், சுவாமி ஒரு விதத்துல பார்த்தாக்க உம்மை பொறுத்த வரைக்கும் நீ உனக்கு என்னெல்லாம் பண்ணணும், அடியனுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றது. ஏன்னா உனக்கு புஷ்பங்கள் கொண்டு வரணும், உனக்கு வந்து இந்த அபிஷேகத்துக்கு ஜலம் கொண்டு வரணும், தீபம் கொண்டு வரணும், தூபம் கொண்டு வரணும், அது மாதிரிலாம் தோன்றுது. பட் ஆனாக்க யோசிச்சு பார்த்தேன்னாக்க இந்த தூப தீப புஷ்பாதிகளை கொண்டு அடிமை செய்வோம் என்றால் அதுவும் மிகை என்னும்படி என்றோ உன் சுபாவம் இருக்கிறது. அவனை பொறுத்த வரைக்கும் நீ இருந்தோம் திஸ் இஸ் டூ மச், ஐ டோன்ட் நீட் ஆல் ஆஃப் திஸ் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்ற நீ. அதனால அந்த நமக என்று சொல்வதையும் எம்பெருமான் மிகையாக நினைப்பவனாம். அதனால நான் என்ன பண்ணாலும் இது இது ஜாஸ்தி இது ஜாஸ்தி அப்படின்னே சொல்ற உன்னோட சுபாவம் அது. அதனால நாம் செய்யும் ஸ்வல்ப கிஞ்சித் காரத்தையும் பகுவாக நினைக்கும் உன்னுடைய சீலத்தை நினைத்தவாறே அப்படி சொல்ற. அதாவது உனக்கு வந்து யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் வெரி சிம்பிள் திங்ஸ். அதனால வந்து ஒரு தின்னும் வெற்றிலை அதாவது ஒரு புஷ்பம் பத்திரம் அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்தா கூட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையோ. அதனால அவ்வளவு அந்த மாதிரி வந்து ஒன் ஹூ டசன்ட் எக்ஸ்பெக்ட் மச் ஃப்ரம் மீ, அவனுக்கு நான் பண்ற குட்டி விஷயங்கள்லாம் கூட அவனுக்கு வந்து அவனுக்கு will he be annoyed thinking oh என்னது this person is doing too much for me அப்படிங்கிற மாதிரி நினைச்சுருவாளோ அப்படிங்கறது சொல்றாரு. அதனால தான் சொல்றாரு அவர், தொழுது மாமலர் நீ சுடர் தூபம் கொண்டு எழுதும் எண்ணம் இது மிகையாதல். இந்த மாதிரி இந்த தூபம் தீபங்கள் எல்லாம் பண்றதெல்லாம் கூட நான் பண்ணணும்னு ஆசை, பட் ஆனாக்கா அது வந்து நீ ரொம்ப டூ மச்னு நினைச்சுன்றியோன்னு பயமா இருக்கு. அதனால பழுதில் தொல்புகள் பாம்பனை பள்ளியாய் தழுவுமாறு அறியேன் உன தாள்களே. அதனால சுவாமி ஹவு டு அட்டைன் யுவர் திருவடி, ஹவு டு எம்ப்ரேஸ் யுவர் திருவடிங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்கிறது. ஏன்னா நிறைய பண்ணணும் போல இருக்கு, ஆனா பண்ணாக்க நீ தப்பா எடுத்துருவீரோ, திஸ் இஸ் டூ மச் எடுத்துருவீரோ அப்படின்னு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பட் இங்க வந்து என்ன சொல்றா, வந்துங்கிறது வந்து அதனால பயமா தான் இருக்கு எங்களுக்கும். உங்ககிட்ட நாங்க வந்து பண்ணோம்னாக்க என்னது வாயாதே கமிங் டு மீ, ஐ குட் ஹவ் கம் டு தம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருப்பானோ அப்படிங்கிற பயம் இருக்கு. இருந்தாலும் நாங்க வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் இந்த உன் பொன் தாமரை என் அடி 3 விசேஷனம் விட்டது, 3 அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காளோ இல்லையா, அது வந்து எம்பெருமானது திருவடிகள் பிராப்தமும் அவன் தான் நமக்கு டெஸ்டினேஷன் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி, அனர்க்கமும் விலையற்ற பிரைஸ்லெஸ் அப்படிங்கிறமும் போக்கியமும் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி. அப்புறம் வந்து உன்னோட அது என்ன சொல்றானாக்க உன்னோட அடியை போற்றுவதற்காக வந்தோம். அதனால வந்து அதே அதனால இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்க உன்னோட திருவடியே எங்களுக்கு ஹவ் இம்பார்ட்டன்ட் யுவர் திருவடி இஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது இதனால் அதன் அழகில் ஈடுபட்டு திருவடியினுடைய அழகில் ஈடுபட்டு அதையே பிராபியமாக நினைத்திருக்கிறோம் என்பது தெரியலாம். அதைத்தான் நாங்கள் எங்களுக்கு டார்கெட் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம், டெஸ்டினேஷன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். அப்புறம் தவிர வந்து போற்றுறதுங்கிறது சொல்கிறாளோ இல்லையோ, பொற்றாமரையடியே போற்றுங்கிறது வந்து மங்களாசாசனம் பண்ணுறது. அதாவது எங்களுக்கென்று ஒரு பலனை விரும்பாமல் அனன்ய பிரயோஜனர்கள்ங்கிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். எங்களுக்கேன்னு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வி டோன்ட் ஹேவ் எனி ஸ்பெசிஃபிக் திங்ஸ் டு ஆஸ்க் ஃபார். எல்லாமே உனக்கு நன்னா இருக்கணும் அப்படிங்கிறது அந்த அனன்ய பிரயோஜனங்கள். எம்பெருமான் தான் வேணும், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது தான் வேணும், எல்லா நலன்களும் அவனுக்கே போகட்டும் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் அந்த மங்களாசாசனம் இருக்கு இல்லையா, தட்ஸ் த ஒன்லி திங் வி வாண்ட். எங்களுக்காக வேண்டி வேற ஒன்றும் வேண்டான் அப்படின்னு சொல்றது தான் அது. தட்ஸ் வாட் வி ஆர் ஆஃப்டர். இது வந்து எங்களுக்கு உன்னை பற்ற உள்ள அடிமைத்தனத்தை நன்கு நினைத்து வருவது ஆகையாலே நாங்கள் ஒரு பலனிலும் நசை வைக்காமல் இருப்பது தெளிவு. ஸோ அதனால உன்னை போற்றுறதுக்கு தான் வந்திருக்கோம், எங்களுக்குன்னு ஒன்று கேட்கறதுக்காக வேண்டி வரல. அதனால எங்களுக்கு ஒரு பலன், எங்களுக்குன்னு ஒரு பலன் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறது உனக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே சமயத்தில் சொல்றார் போற்றும் பொருள். சரி, போற்றும் பொருள், இது போற்றும் பொருள்ங்கிறது இஸ் தட் பாரடாக்சிக்கல் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறேன். ஏன்னாக்கா உன்னை போற்றுறதுன்னா அர்த்தம் உன்னை ஸ்துதி பண்ண போறோம், எனக்குன்னு ஒன்றும் கேட்க போறது இல்லை அப்படின்னு. பட் அதே சமயத்துல போற்றும் பொருள் கேளா, எதுக்காக வேண்டி என்ன பிரயோஜனத்துக்காக வேண்டி நான் போற்றுறோம் அப்படின்னு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி அதனால ஹவு டு எக்ஸ்பிளைன் இட்னு கேட்டாக்க, போற்றுவதற்கு பொருள் ஒன்று இருப்பதாக வைத்து இங்கனம் சொல்வது சேருமோ, அதாவது சீம்ஸ் டு பி an apparent contradiction, எக்ஸ்பிளைன் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் என்னன்னாக்கா, திருப்பல்லாண்டுல வந்து பெரியாழ்வார் வந்து பலஸ்ருதியில சொல்றார், பல்லாண்டு நவென்றுரைப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டேன்னு அழகா சொல்றாரு. அதாவது சுவாமி
பல்லாண்டுன்னு நான் சொல்றேன். இந்த பதிகத்தை நான் இது பண்றேன், அனுசந்தானம் பண்றேன் சுவாமி. அதுக்கு என்ன பலன்னாக்கா, ஓ! சொல்றாரு, அனுசந்திச்சிட்டீரா நீர்? இதுக்கு பலன் என்ன தெரியுமா? இத நான் அடிக்கடி சொல்லிண்டே இருப்பேன் அப்படிங்கிற மாரி. அதாவது பரமபதத்துக்கு போனாலும் இத சொல்லிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாரி. ஒரு ஜட்ஜ் வந்து ஹார்ட் லேபர் குடுக்குறாரு ஒரு 1 இயர் அப்படின்னு. அப்போ வந்து கேட்கிறான், அந்த கான்விக்ட் கேட்கிறான் வந்து, "சோ சுவாமி, இஃப் ஐ ஃபினிஷ் தட் 1 இயர் ஹார்ட் லேபர் என்ன வாட் வில் ஐ கெட்?" அப்படின்னாக்கா, "யூ வில் கெட் மோர் ஹார்ட் லேபர்" அப்படிங்கிற மாரி. அதனால வாட் இன்சென்டிவ் டஸ் இட் கிவ் அப்படிங்கிற மாரி. பட் இது வந்து ஒரு சாக்லேட் மாரி. இது வந்து எம்பெருமானுக்கு வந்து கைங்கரியம் பண்ணு, அதனுடைய பலன் வந்து இன்னும் கொஞ்சம் மோர் கைங்கரியம் அப்படிங்கிற மாரி சொல்றா. ஸோ அதனால வந்து எப்படி பல்லாண்டுக்கு வந்து பல்லாண்டு பாடுறதே வந்து அதனுடைய பலன் வந்து யூ வில் கெட் மோர் ஆஃப் த சேம் அப்படிங்கிற மாரி. பல்லாண்டு பாடுவதற்கு பல்லாண்டு பாடுவதே தான் பலன். அதைப் போன்றே தான் இங்கும் அப்படிங்கிற மாரி. ஸோ இது இப்படி பரிபக்குவமான சேஷத்துவ ஞானமானது பல்லாண்டு பாடி வைப்பது போல் கைங்கரியத்திலும் எழிய வைக்கிறதாகையாலே இப்பாசுரத்திலே செய்வதையும் போற்றுதலின் பொருளாக பணித்தனர் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நாங்க போற்றுறோம் வாஸ்தவம் தான். அண்ட் எஸ் there is a பலன் that we seek, it's not a பலன் for us. அந்த பலன் என்னன்னாக்கா உமக்கு கைங்கரியம் பண்ணணும். ஸோ இட்ஸ் ஃபார் யுவர் பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி அது சொல்றாரு. மங்களாசாசனத்திற்கு அபேட்சித்தபடி மங்களம் சித்திப்பதே பலன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பெற்றம் மேய்த்து இத்தியாதியில வந்து நித்திய சூரியர்களின் நடுவே ஏழுலகும் தனிக்கோல் செல்ல வீற்றிருக்கும் இருப்பை தவிர்த்து இவ்விடைக்குலத்தில் நீ வந்து பிறந்ததற்கு பயன் வேண்டாவோ? நீ சுவாமி கஷ்டப்பட்டு நீ இடைக்குலத்துல வந்து பிறந்திருக்கே, ஆயர் குலத்துல வந்து பிறந்திருக்கே சுவாமி. அதனால வந்து சௌலபியத்தை வின் பண்ணணும், சௌலபியத்துக்கு ரெக்கக்னைஸ் பண்ணணும், ரெக்கக்னிஷன் வேணுங்கிறதுக்காண்டி இங்க வந்திருக்கிறது. அதனால எங்களிடத்தில் நீ கைங்கரியம் கொள்ளாது ஒழிவாயாகில் உன்னுடைய இப்பிறவி பயனற்றதாம் என்றோ. ஸோ இஃப் யூ டோன்ட் அக்செப்ட் அவர் கைங்கரியம் தென் யுவர் இன்கார்னேஷன் வில் பிகம் யூஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஏற்கனவே குற்றேவல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லிட்டேன் நான் வந்து. ஸோ இது வந்து என்னன்னாக்கா, வால்மீகி ராமாயணத்துல இந்த ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்றாரு. எப்படி இவன் வந்து லக்ஷ்மணன் வந்து இந்த குற்ற ஏவல்ங்கிறத சொல்றான். ஏவல்னாக்கா அவன் இடுற ஆக்ஞையை பண்றதுதான் குற்றேவல் அப்படிங்கிற மாதிரி. அதான் கைங்கரியம் அப்படிங்கிற. அவன் இதை பண்ணுன்னு சொன்னாக்கா அதை பண்ணுவேன். அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கன்சிடர்ட் அஸ் குற்றேவல், குறு ஏவல் மாதிரி. அதுல வந்து சொல்றான், லக்ஷ்மணன் சொல்றான், பஞ்சவட்டியில வந்து ஆசிரமம் கட்டுறதுக்கு வந்து சொல்றான். லக்ஷ்மணன் ஸ்ரீராமன் கிட்ட சொல்றான், முதல்ல ஸ்ரீராமன் சொல்ல, நீயோ நல்ல இடமா பார்த்து தேர்ந்தெடுத்து அங்க ஆசிரமம் கட்டிடு அப்படிங்கிற மாதிரி, பர்ணசாலை கட்டிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதுக்கு லக்ஷ்மணன் பதில் சொல்றான், சுவாமி நான் வந்து ஒரு பேசாம ஒரு தாசன். அது எனக்கு இந்த மாதிரியான டெசிஷன் பண்ற வேலைகள்லாம் என்கிட்ட கொடுக்காதையும், நீ டிசைட் பண்ணி சொல்லி இந்த இடத்துல கட்டி ஆகணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போடும், அதை பண்றேன் சுவாமி அப்படின்னு சொல்றாரு. ஸோ பரவானஸ்மி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பரவான்னாக்க ஐம் டிபெண்ட் ஆன் யூ, ஐம் தாசன் சுவாமி. அதனால வந்து எனக்குன்னு ஒன்று இது இங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் விருப்பம்லாம் ஒன்றும் கிடையாது. ஐ டோன்ட் ஹேவ் எனி டிசைர்ஸ் ஆஃப் மை ஓன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால உனக்கு என்ன டிசைரோ அதை நீ என்கிட்ட சொல்லு, நான் அந்த மாதிரி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பரவானஸ்மிகா குத்ஸ்தயன் when I'm dependent on you ஸ்ரீராமா, त्वयि வருஷசதம் ஸ்திதே, 100 வருஷம் ஆனாலும் சரி நான் உனக்கு டிபெண்ட் தான். 100ங்கிறது ஒரு ஜஸ்ட் அப்ராக்ஸ் ஆட் நம்பர், இது பிளேஸ் ஹோல்டர் நம்பர். அது எவ்வளவு காலமானாலும் சரி ஐ எம் ஆல்வேஸ் யுவர் டிபெண்டன்ட், யுவர் சர்வெண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸ்வயம் திருச்சிரே தேசே, உனக்கு பிடிச்ச ஒரு இடத்துல வந்து கிரியதாம் வத, கிரியதாம் கட்டப்படட்டும், லெட் இட் பி பில்ட் ஹியர் அப்படின்னு ஒரு உத்தரவு போடணும். மாம் வத எங்கிட்ட சொல்லணும், நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ அந்த மாதிரி ஆக்ஞையிடுறதை பண்றதுக்கு பேர் குற்றேவல் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. அப்ப இனி குற்றேவல் என்பது அந்தரங்க கைங்கரியம் அப்படிங்கிற மாதிரி தான். இன்னொரு அந்த குற்றேவல்ங்கிற வார்த்தை வந்து நாச்சியார் திருமொழியிலையும் யூஸ் பண்ணியிருக்கா. கொம்மை முலைகள் இடர்தீர கோவிந்தருக்கு ஒரு குற்றேவல், இம்மை பிறவி செய்யாதே இனிப்போய் செய்யும் தவம்தான் என் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நாச்சியார் திருமொழியில ஸ்ரீ ஆண்டாள். அதாவது என்ன சொல்றேன்னாக்கா, அவளுடைய முலைகள் இருக்கு இல்லையா, அந்த முலைகள் வந்து ஸ்தனங்கள் வந்து தே ஆர் கிரேவிங் டு டூ கைங்கரியம் டு எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதனால வந்து என்ன பர்பஸ்க்காக வேண்டிய இந்த முலைகள் வர் கிரியேட், முலைகள் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ப்ராக்சி ஃபார் பக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்ற. நாயிகா பாவத்தில் இருக்கிறச்சு ஸ்தனங்கள் வந்து ப்ராக்சி ஃபார் பக்தி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பக்தி வந்து பிரயோஜனமானோம்னாக்க இட் மஸ்ட் பி அலவுட் டு 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 பி கன்வேட் டு எம்பெருமான் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றாரு. அது அதான் சொல்றாரு, இந்த பெற்ற இவ்வுடம்போட இங்கு அனுபவிக்க ஆவல் கொண்டிரான் என்று நான் தேகாந்தரத்திலும் தேசாந்தரத்திலும் நேருவதொரு பேற்றை துப்புவேணும் என்கிறாள். அதாவது ஓகே, why are you in such a rush அப்படின்னு கேட்டேன்னாக்க, உனக்கு தான் தெரியுமே ஆத்மாங்கிறது நிரந்தரம். ஓகே, இன்னைக்கு உனக்கு கைங்கரியம் பண்றது டைம் கிடைக்கலையா,
இன்னும் 10 வருஷம் கழிச்சு 100 வருஷம் கழிச்சு நீ பரமபதத்தில் இருக்க கைங்கரியம் பண்ணலாம், அதனால வாட்ஸ் கிரேட் ரஷ் அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடாது. ஏன்னாக்கா நான் வந்து எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. எனக்கு அது இந்த சரீரம் கொடுத்துருக்கா, இந்த சரீரத்தை வச்சு ஏதாவது எம்பெருமானுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோன்றது. அதனால பண்ணித்தான் ஆனும், அது பண்ணாதான் அதுக்கு ஒரு திருப்தி வரும் அப்படிங்கிற மாதிரியான இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதனால குற்றேவல் பண்ணித்தான் ஆனும் அப்படிங்கிற மாதிரி அவளுடைய முலைகள் சொல்றது. கொம்மை முலைகள் இடர்தீர கோவிந்தருக்கு ஒரு குற்றேவல் இம்மை பிறவி செய்யாது. இந்த பிறவில பண்ணலன்னாக்க இனி போய் செய்யும் தவம் தான், என் பின்னாடி ஃபியூச்சர்ல பண்ண போறேன் அப்படிங்கிறது வந்து என்ன வாட்ஸ் யூஸ் ஆஃப் தட் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதனாலையும் உணர்ந்து கொள்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எனவே மற்றும் ஆயனாகி ஆயர் மங்கை வேயத்தோள் விரும்பினவன் உண்டோன் இனி திருச்செந்தபுரத்தை சொல்றா. எங்களுடைய குலத்துல பிறந்த நப்பின்னையை நீ விரும்பி அவளை நீ கல்யாணம் பண்ணிட்ட இல்லையா? ஸோ அதே மாதிரி நப்பின்னையை அனுகிரகிச்ச மாதிரி எங்களையும் அனுகிரகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இந்த கொள்வான் அன்று கான் அப்படிங்கிற இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தாங்கிற வார்த்தை இருக்கோ இல்லையோ, அதுக்கு வந்து 6000 படின்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு. எழுதினவர் வந்து ஸ்ரீ அழகிய மணவாள பெருமாள் நாயனார்னு ஒருத்தர். அவருடைய வியாக்கியானம் ரொம்ப அழகு அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த கண்டெம்பரரி சொல்றார், ஆத்தர்ஸ் சொல்றார், கண்டெம்பரரி காமெண்டேட்டர்ஸ் சொல்றார். அதாவது எங்களை நீ கொள்ளும் அத்தனை ஒழிய நாங்கள் உன் பக்கலிலே உன்னை ஒழியவும் கொள்வதொன்றுண்டு என்று இருந்தாயோ அப்படிங்கிற மாதிரி ஷோயிங் டிசப்பாயிண்ட். கிருஷ்ணா, நீ என்ன சொல்ற? நீ ட்ரை பறை கொள்வான் என்று காணிச்ச இவாள் ஏதோ பறை ஒண்ணு கேட்கிறா, பறையை கொடுக்கலான்னு நினைச்சுட்டு இருந்திருக்கியா நீ? Do you think that apart from obtaining you that we crave for anything other than you அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்கியா? எங்களை நீ கொள்ளும் அத்தனை ஒழிய எங்களுடைய கைங்கரியத்தை நீ ஏத்துக்கணும், அது that's important to us. அதே மாதிரி எங்களுக்கு நீ வேணும், that's important to us. பட் அதை தவிர எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து பறை வேணும், அது வேணும், அந்த மாதிரிலாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீ நினைச்சுட்டு இருக்கியா கிருஷ்ணா? Is that your opinion of us? Is that low opinion? Is that what you have of us? அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். I'm deeply disappointed in you, Krishna, if that's what you're thinking அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுதான் அந்த வியாக்கியானத்தை சொல்றா. எங்களை நீ கொள்ளும் அத்தனை ஒழிய நாங்கள் உன் பக்கலிலே உன்னை ஒழியவும் கொள்வது ஒன்று உண்டு. உன்னை தவிர உங்ககிட்டேந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற சாமான் இன்னொன்னு இருக்கு அப்படின்னு நாங்க நினைச்சுட்டு இருக்கிற மாதிரி நீ நினைச்சுட்டு இருக்கியா கிருஷ்ணா? ஹவு சேட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கிற மாதிரி சொல்றேன். அதே மாதிரி கோவிந்தாங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. கோவிந்தாங்கிற வார்த்தை வெரி ரிச் வேர்ட். கோங்கிற வார்த்தைக்கு எக்கச்சக்கமா அர்த்தம் இருக்கு. அதனால கோவிந்தன்கிற வார்த்தைக்கு வந்து இந்த 1008 மீனிங்ஸ் இருக்கு. பூமியை மகாவராகமாக எடுத்து நோக்கினவன், பூமியை வாமனனாக நீரேற்று பெற்றவன், வேத சப்தத்தை ஹம்சரூபியாக பிரித்து எடுத்தவன், வேதத்தை ஹயக்ரீவ ரூபியாக பிரகாசிப்பித்தவன், சூரிய கிரணத்துக்குள்ளே, சூரிய கிரகணம் இல்ல, சூரிய கிரணம், சூரிய கிரணம்னாக்க ரேஸ் ஆஃப் த சன்குள்ள இருக்கிறவன் அப்படிங்கிற இருப்பவன் என்றும் அந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஏன்னா கோங்கிற வார்த்தைக்கு பூமி, வாக்கு, கிரணம் அப்படிங்கிற பல பொருள்கள் இருக்கு. அதே மாதிரி கோவிந்தா வித்துங்கிற வார்த்தை வினையடி, வேர்ப் ரூட் வந்து பல பொருளையும் உடையதாதல் காண்க. அதனால வந்து இவ்வளவு நிறைய மீனிங்ஸ் இருக்கு. பட் நாங்க எந்த அர்த்தத்துல கோவிந்தாங்கிற வார்த்தையை சொல்றோம்னா as applied to, we are referring to the name that Indra gave you in this Krishna அவதாரம். அதனால வேறு பல பொருள் படுமாயினும் இடைச்சிறுமியரான நாங்கள் அவ்வாறான நிலைமையை சொல்லவில்லை, பசுக்களை மேய்ப்பவனாக பிறந்த நிலைமையை சொல்லுகிறோம் என்பதற்காக பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து என்கிறார்கள். சரியா? இதை வந்து ஆட்சேபம்ங்கிறது வந்து துவயத்தில் உத்தரகண்டத்திலே முதல் 2 பதங்களின் பொருளாம். ஸோ அது வந்து ஆட்சேபம்ங்கிறது ஸ்ரீமதே நாராயணாய அப்படிங்கிற போர்ஷனோட மீனிங். நமக ஸ்ரீமதே நாராயண நமகன அதனுடைய அர்த்தம் எங்க வருது சுவாமி அப்படின்னாக்க, நமக என்பதன் பொருள் மற்ற இனம் காமங்கள் மாற்று என்று உரைக்கப்பட்டது. ஏன்னா மமகன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒண்ணும் வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு அர்த்தம். ஒண்ணுமே என்னுடையது இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதான் எனக்கு ஒரு பிரயோஜனமும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. நான் பண்ற வேலைகள் எல்லாத்துக்குமே அதனுடைய வர்ற பெனி பிரயோஜனம் வந்து எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அதை சொல்ற அகம் மத்ரக்ஷண புரோ மத்ரக்ஷண பலம் ததா, அந்த மத்ரக்ஷண பலம் கூட எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரோ இல்லையோ. அதான் மற்ற இனம் காமங்கள் மாற்று என்று உரைக்கப்பட்டது. அதாவது கைங்கரியம் செய்யறச்சே வந்து என்ன மாதிரியான மென்டல் ஆட்டிடியூட் இருக்கணும்னா, கியாதினா புகழ், ஃபேம், ஃபேம் அதுக்கெல்லாம் சீக் பண்ணிட்டு பண்ணக்கூடாது. லாபம், அதாவது மானிட்டரி கெயின்ஸ், அந்த மாதிரியான மெட்டீரியல் கெயின்ஸ் அதை நினைச்சுன்னு பண்ணக்கூடாது. பூஜை, அதை மற்றவா வந்து தன்னை வந்து பூஜை பண்ணணும்னாக்க பிரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுன்னு பண்ணக்கூடாது. இவைகளை அபேட்சிக்கிறவனுக்கு, இவைகளை விரும்புகின்றவனுக்கு அகங்கார மமகாரங்கள் இருக்கும். அவளுக்கு அந்த அகங்காரங்கள் மமகாரங்கள், இது என்னோடது, ஐ எம் கிரேட் அப்படிங்கிற மாதிரியான நினைப்புகள்லாம் இருக்கும். என்னை விட்டா ஒருத்தரும் கிடையாது, நான் பண்ற கைங்கரியத்தை மற்றவா பண்ண மாட்டான், அந்த மாதிரிலாம் நினைச்சுக்க கூடாது.
அகங்காராதிகளை விட்டானாகில் தனக்கென்று அவன் அபேட்சிப்பதற்கு ஒன்றுமில்லை. அதனால நான் பண்ற விஷயங்கள்ல மற்ற இனம் காமங்கள் இன்னொன்னு வேணும்னு தோணித்துனாக்கா தட் மீன்ஸ் யூ ஸ்டில் ஹேவ் அகங்காரம் மமகாரம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தை அதெல்லாம் வேண்டாம்னு சொல்றதுனால நமக அப்படிங்கிறத வந்து சொன்ன மாதிரி ஆறுது. ஸோ மற்ற இனம் காமங்கள் மாற்றுன்னு சொன்னது இட் இஸ் equivalent to saying நமக. அந்த துவய மந்திரத்தினுடைய செகண்ட் லைனுடைய லாஸ்ட் வேர்ட் நமகன்னு சொன்ன மாதிரி ஆறுது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். எற்றைக்கும் என்றென்றைக்கும், அதாவது இந்த பிறவியில் எல்லா நாட்களுக்கும், ஏழு பிறவிக்கும்னாக்கா அதாவது எல்லா ஃபியூச்சர் பேர்த்ஸ்லையும் அப்படிங்கிற மாதிரி ஆறுது. இந்த ஏழு பிறவிக்கும்ங்கிறத வந்து விஷ்ணு புராணத்துல வந்து ஒரு இடத்துல சொல்றார். விஷ்ணு புராணத்துல இவ தாயார் இருக்காளே, ஸ்ரீதேவி இருக்காளே, இந்த ஸ்ரீதேவி வந்து அவ வந்து எம்பெருமான் எங்கெல்லாம் போறானோ அவன் கூடவே போவா. அவன் ஒரு தேவனாக ஒரு இன்கார்னேஷன் எடுத்திருந்தானாக்கா இவளும் ஒரு தேவர்களோட தானும் ஒரு மனுஷியாக இது பண்ணு தானும் ஒரு தேவகுலத்துல சேர்ந்தவ மாதிரி இருப்பா. அதே மாதிரி மனுஷனாக அவதாரம் பண்ணா இவ்வளோ ஒரு மனுஷியாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி விஷ்ணு என்னென்ன அவதாரம் எடுத்துக்கிறாளோ அதுக்கு ஏத்த மாதிரி இவள் அவதாரம் எடுத்திருப்பான்னு விஷ்ணு புராணத்துல வந்து பராசர ரிஷி வந்து மைத்ரேயர்கிட்ட சொல்றாரு. அதை வந்து கோட் பண்ற. அதே மாதிரி என்னென்ன அவதாரங்கள் கிருஷ்ணா நீ எடுத்துக்கிறியோ அதுல வந்து நாங்களும் இருந்துட்டு உனக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாளாம். அதைத்தான் வந்து எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும்னு சொல்ற மாதிரி. தேவ தேவ தேஹேயம் Manushatve cha manushye. If he takes a celestial form, she appears as divine. If he takes the form of a mortal, she becomes a mortal too. அப்படிங்கிற மாதிரி transforming her own person agreeably to whatever character it pleases Vishnu to put on அப்படிங்கிற மாதிரி. Vishnu தேகானுரூபம் வையம் கரோத்யேஷாத்மனயஸ்தனு அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இன்னொரு அர்த்தம் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் என்ன அர்த்தம்னாக்க, நான் வந்து எந்த லோகத்துல எனக்கு பிறவி கிடைச்சாலும் சரி அந்த நான் உனக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றா. எந்த லோகத்துல எனக்கு பிறவி கிடைச்சாலும். இப்போ வந்து முகுந்த மாலையில வந்து குலசேகர ஆழ்வார் சொல்றாரு இல்லையோ, திவிவா புவிவா மமாஸ்து வாசக. சுவாமி நாம் இருக்கிற இடம் வந்து திவிவா தேவலோகத்துல இருந்தாலும் சரி, புவிவா அந்த பூலோகத்துல இருந்தாலும் சரி, நரகேவா நரகாந்தக பிரகாம். நரகேவா நரகத்துல இருந்தாலும் கூட, நரகாந்தக ஒரு நரகாசுரனை அழித்தவனே எனக்கு என்ன வேணும்னாக்க அவதீரித சாரதாரவிந்தோ. எம்பெருமானுடைய திருவடிகளை டிஸ்கிரைப் பண்றார். எம்பெருமானுடைய திருவடி வந்து தாமரை மலர்களை, அதுவும் சரத்காலத்து தாமரை மலர்கள், இந்த ஆட்டம் சீசன்ல தாமரை மலர்கள் எவ்வளவு அழகா இருக்கும். அந்த தாமரை மலர்களுடைய அழகை வந்து பீட் பண்ற மாதிரி இருக்கிற எம்பெருமானுடைய சரண சரண தேய மரணே பிச்சினுதயாமே. அப்படிப்பட்ட திருவடிகளை நான் ஈவன் அட் த டைம் ஆஃப் டெத் நினைச்சுக்கணும் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் இம்ப்ளிசிட்லி அட் த டைம் ஆஃப் டெத் நினச்சிப்பார்னாக்கா உசுரோட இருக்கிறச்சியும் நினச்சிப்பார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எதுக்கு சொல்கிறான்னாக்கா, எந்த லோகத்தில் இருந்தாலும் சரி, எனக்கு வாழ்வு இருந்தாலும் வாசம் இருந்தாலும் நான் ஒன்னையே நினச்சிட்டு இருக்கணும்னு சொல்கிறாளே. அதே மாதிரி எற்றைக்கும் ஏழு பிறவினாக்கா எந்த லோகத்தில் எனக்கு பிறவி கொடுத்தாலும் நான் உனக்கு எப்பவும் கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படிங்கிற மாதிரி உனக்கே நாம் ஆட்சேபம். திஸ் இஸ் த லாஸ்ட் சப்ஸ்டன்டிவ் ஸ்லைட். வேறொருவருக்கு ஆட்சேவதில்லை என்றதாலே பாகவதற்கு ஆட்சேவதை விளக்கினதாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அதாவது எப்படி வந்து குணைர்தாசியம் உபாகதகன்னு லக்ஷ்மணன் சொல்றானோ இல்லையோ, அகமஸ்யாவரோ பிராத்தா குணைர்தாசியம் உபாகதக கிருதஜ்ஞஸ்ய பகுஜ்ஞஸ்ய லக்ஷ்மணோ நாம நாமதகன்னு லக்ஷ்மணன் வந்து ஹனுமான் கிட்ட சொல்றான். ஃபர்ஸ்ட் டைம் வி மீட் சேம் அட் கிருஷ்கிந்தா. அப்போ வந்து ஹனுமான் கேட்குறேன் நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ வந்து லக்ஷ்மணன் சொல்றான், அது வந்து ஸ்ரீராமன், அது என்னுடைய பேர் வந்து லக்ஷ்மணோ நாம நாமதக, என்னுடைய பேர் வந்து லக்ஷ்மணன் பேர். அது எல்லாரும் சொல்றான் நான் வந்து அவனுக்கு தம்பின்னு சொல்றான். அகமஸ்யாவரோ பிராத்தா, அவனுக்கு தம்பிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாளே தவிர, யூனோ வாட் ஐ ரியலி திங்க் குணைர்தாசியம் உபாகதக, நான் அவனுடைய குணங்கள்னால நான் தாசியத்தை நான் எடுத்துட்டு இருக்கேன், அவனுடைய தாசனாக நான் என்ன ஆக்கின்னு இருக்கேன்னா. ஏன்னா கிருதஜ்ஞஸ்ய பகுஜ்ஞஸ்ய, கிருதஜ்ஞஸ்ய பகுஜ்ஞஸ்ய எல்லாம் தெரிஞ்சவனவன், கிருதஜ்ஞஸ்ய இஸ் வெரி கிரேட்ஃபுல். ஒரு சின்ன விஷயம் பண்ண ஹெல்ப் பண்ணாலும் அவன் வந்து எப்போ ஞாபகம் வச்சுட்டு அதை விட பெருசா பதிலுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அப்படிப்பட்ட குணங்கள்னால அவனுக்கு தாசன் ஆயிட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி அதே மாதிரியான அடியார்களுக்கும் அவளுடைய
குணத்துக்காக வேண்டி அவளுக்கு கைங்கரியம் பண்ணலாம். அதனால வந்து உனக்கே ஆட்சேபம்ங்கிறது வந்து உனக்கேனாக்க எம்பெருமானுக்கு மாத்திரமல்ல, எம்பெருமானுடைய அடியார்களுக்கும் சேர்த்து அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றாரு அது. இந்த உனக்கே நாம் ஆட்சேபம் இன்னொரு மீனிங் வந்து ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்தில் வந்து சுவாமி தேசிகன் வந்து இந்த பரதேவதா, இந்த பாரமார்த்திய அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி, ஹூ இஸ் த சுப்ரீம் டெய்டி அப்படிங்கிற மாதிரி, there's a typo here, who is the supreme deity அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்றது அதிகாரம் அது. அதுல வந்து கோட் பண்றார், உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை எல்லால் நும் இச்சை சொல்லி நும் தோள் குலைக்கப்படும் அன்னை மீர் அப்படின்னு சகி வந்து நாயிகா பாவத்துல இருக்கிற பராங்குஷ நாயகி என்னுடைய தாய்மார்கள் கிட்ட பேசுறா. அது வந்து நீ வந்து எல்லாமோ பண்ணிட்டு இருக்கு, இதோ ஃபார்ச்சூன் டெல்லர் கிட்ட போய் சொல்றா, இந்த தேவதாந்திரத்தை விசிட் பண்ணு, அந்த தேவதாந்திரத்தை விசிட் பண்ணு அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீழே பாருங்க, இவள் பாருங்கோ மற்றொரு தெய்வம் தொழாள், இவளுக்கு எம்பெருமான் ஒத்தந்தான் அவளுக்கு முக்கியம். அதனால அதை ஒன்னுத்து மற்றெல்லாம் ஒன்றும் பொருட்படுத்தவே மாட்டான், மற்ற தேவதாந்திரங்களை பொருட்படுத்த மாட்டா. அதனால நீங்க என்ன பண்ணுங்கோ, அவனுடைய பேரை சொல்லுங்கோ, அது வந்து அவளுக்கு உயிர் உயிர் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா அது. அப்புறம் அதான் சொல்ற, மற்ற இனம் காமங்கள் மாற்று அது சொல்றது வந்து பச்சை மாமலை போல் மேனி அப்படிங்கிறது மாதிரி அதுல சில பாசுரத்துல வருதோ இல்லையோ, இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறனும் வேண்டேன், பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் குழந்தை, இந்த மாதிரி 6 விதமா சொல்லி அதை அனுபவிக்கிறது இருக்கே, அதை தவிர எனக்கு பரமபதத்தை கொடுத்தாலும் எனக்கு வேண்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதனால மற்ற நம் காமங்கள்ங்கிறது எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எம்பெருமான் ஒத்தந்தான் வேணும், அவனை தவிர வேற ஒன்றும் வேண்டாம். தட் இஸ் மை ஸ்டேட். இருந்தாலும் ஒருவேளை ஏதாவது காமங்கள் வந்துருமோங்கிறதுக்காக அப்படி சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாதவ. இருப்பினும் கைங்கரியத்தில் ஸ்வப்பிரயோஜனத்துவ புத்தி நடமாடுகையை தவிர்க்க வேணும் என்ற பொருள் முக்கியம். கைங்கரியம் பண்றச்சே ஸ்வப்பிரயோஜனம், தனக்கு ஒரு பிரயோஜனம் வரணும் அப்படிங்கிற புத்தி நடமாடக்கூடாது. தன்னை எல்லாரும் பெரியவனா நினைச்சுக்கணும், இவன் தான் எல்லாரையும் விட நிறைய பண்றான் அப்படிங்கிற மாதிரி மற்றவா நினைச்சுக்கணும். அந்த மாதிரியான ஸ்வப்பிரயோஜன விஷயங்கள்லாம் ஒன்று வரக்கூடாது. அப்படிங்கிறத தவிர்க்கிறதுக்காக வேண்டி அதை சொல்றார் அவர், மற்ற இனம் காமங்கள் மாற்றுன்னு. இதை வந்து முமுட்சுப்படியிலையும் ஸ்ரீ பிள்ளை லோகாச்சாரியார் சொல்றார், பிராப்பிய விரோதி கழிகையாவது, எம்பெருமானை அடையறதுக்குள்ள விரோதிகள் கழிகிறதாவது என்னன்னாக்கா மற்ற இனங்காமங்கள் மாற்று அப்படின்னு இருக்கை. எனக்கு ஒரு ஆசையும் வரக்கூடாது, எம்பெருமானை பற்றின ஆசை மாத்திரம்தான் இருக்கணும், வேற ஒண்ணுமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுன்னு. ஸோ இதோட வந்து இந்த சிற்றஞ்சிறுகாலையுடைய இது பாசுரத்தினுடைய வியாக்கியானம் முடிகிறது. ஸோ எவ்வளோ அழகான பாசுரங்கிறது ஹோப்ஃபுல்லி யூ ஆர் ஏபிள் டு சி தட். அடியேன் வந்து இந்த கோதாஸ்துதியிலேருந்து அந்த தியான ஸ்லோகத்தை சொல்லிட்டு நான் முடிச்சுன்றேன்னா, शतमकमणि नीलाय चारु कल्हारहस्तायम् स्तनभरनमिताङ्गीं सान्द्रवात्सल्य सिन्धुः अलकविनिहिताभिः स्रग्भिराकृष्टनाथाय विलसतु हृदि गोदाय विष्णुचित्तात्मजानय. இவ்வளவு நேரம் பொறுமையாக நீங்கள் அடியனை கேட்டதுக்கு அடியனுடைய பிரணாம்ஸ். அடியனுடைய கவிதை அது சொல்லிடுவோம், உங்களோட பிரணாம்ஸ் சொல்ற அந்த கவிதையை அடியன் வாசிச்சிடுறேன். பொருளார்ந்த பொருளை இவன் பொருளற்றே பொழிந்திடவே பொருள் போலே பாவித்து பொறுத்தீர், அருளால் இவன் கடன்பட்டான் கலங்கினான் கைமாறன் என்னென்றான் உடன்பட்டு வணங்கினான் உம்மை. அடியனுடைய நமஸ்காரங்கள் தீயும், தலை தாழ்ந்த நமஸ்காரங்கள் தீயும். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சः. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.